வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. மொபைல் எண் 8072125687. ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவுரு சிந்தத்தில் தானே என எமக்கு உணர்த்திய குருமார்களுடைய பொற்பாதங்களை சரணடைந்து அவர்களால் அருளப்படக்கூடிய நுட்பமான ஜோதிட ரகசியங்களை இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் கொண்டு சேர்க்கும்படியான கட்டளை, அதை சேவையாக செய்து வரக்கூடிய அப்பா ஜோதிட சூத்திரம், திருமண பொருத்த திறவுகோல், 64 விதிகள். இந்த 64 விதிகள் மட்டும்தானா அப்படிங்கிறதல்ல, 64 விதிகள் திருமண பொருத்தம் பார்ப்பதற்கு மிகவும் முக்கியமாக பயன்படுத்த வேண்டிய விதிகள் அப்படின்னு சொல்கிறோம். 64 விதிகள் பயன்படுத்த வேணும். பயன்படுத்தலைன்னா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு ஏன் பயன்படுத்தணும், எதுக்காக பயன்படுத்தணும் அப்படின்னு. இப்போ ஜோதிட உலகத்தில் ஜாம்பவான்கள்னு சொல்லக்கூடிய நம்ம தமிழ்நாட்டவே வச்சுக்கலாம். யாரெல்லாம் இந்த தமிழ்நாட்டிலே ரொம்ப நான் தான் அப்படின்னு கொம்பு சீவி நிற்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். அந்தளவுக்கு ஞானம் உள்ளவங்கன்னு கூட வச்சுக்கோங்க, விஷயம் தெரிஞ்சவங்கன்னு வச்சுக்கோங்க, அல்லது புகழடைஞ்சவங்கன்னு வச்சுக்கோங்க, எப்படி வேணால் வச்சுக்கலாம். அப்படிப்பட்டவர்கள் கூட திருமண பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்படியே ஜர்க் ஆகிடுவாங்க, அப்படியே பேக் அடிச்சிருவாங்க. இன்னைக்கு சொல்கிறேன், இன்னைக்கு நிலையில் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், பேர் சொன்னாலே இவர் தான் இன்னைக்கு ரீடிங்கில் இருக்கார், ரொம்ப பாப்புலராக இருக்கார், முன்னிலையில் இருக்கார் அப்படிங்கக்கூடியவரெல்லாம் திருமண பொருத்தம்னு போனிச்சுன்னா டைம் இல்லை, நேரம் இல்லை, புறக்கணிக்கப்படுகிறது. உங்களுக்கு தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? புறக்கணிக்கப்படுகிறதுனா நேரம் இல்லை, டைம் இல்லை, இப்போ அப்பாயின்மெண்ட் கொடுக்க முடியாது அப்படின்னு போயிட்டு இருக்கு. அப்போ அந்த நிலைமைக்கு ஆளானதுக்கான காரணம் வேணும் இல்லையா? நாளைக்கு அதனால் ஒரு பேர் கெட்டு போயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த காசு வேண்டாம், வேற ஒரு பலன் அப்படின்னா. இது திருமணம் இருக்கிறது எதனாலன்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு கேள்வி கேட்டுட்டு வருவாங்க. ஏதோ ஒரு சமாச்சாரமே இல்லைன்னா ஜோசியங்கிட்ட வர வேண்டிய வேலை என்ன இருக்குது? ஜோசியக்காரனும் டாக்டர் எதுக்கு தேவைப்படுவாங்க? பிரச்சனை இருந்தால் தானே டாக்டர் தேவைப்படுவார். பிரச்சனையே இல்லாமல் எதுக்கு டாக்டர் தேடுவாங்க? இது எவ்வளோ உண்மை. இப்போ ஜோசியரை எதுக்கு தேடுறாங்க? ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால தேடுறாங்க. பிரச்சனை இல்லாதவன் எதுக்கு ஜோசிக்கிட்ட வருவான்? வரமாட்டான் இல்லையா? ஆக பிரச்சனை இருக்கிறவனா அதுக்கு சம்மந்தப்பட்ட தீர்வை நோக்கி நகர்றான். இதுதானே வாழ்க்கை. அப்போ திருமணம் அப்படிங்கிறது யாராவது ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது கிடையாது. மனுஷனா பிறந்தா, ஆணா பிறந்தாலும் பெண்ணா பிறந்தாலும் பருவம் அடைந்தால் அந்த இலக்கை எட்டியே தீர்றாங்க. ஒவ்வொரு மனிதனும் திருமணம் அப்படிங்கிற இடத்துல தொழாமல் போக முடியாது. அந்த பக்கம் அதானே போய் ஆகணும். 100க்கு ஒரு ஆளாச்சு திருமணத்திலேருந்து தப்ப முடியுமானா 1000ல் ஒருத்தன் தான் தப்புறான், 10,000ல் ஒருத்தன் தான் தப்புறான். எல்லாருமே திருமணம் தான். அப்போ அந்த அளவுக்கு திருமண பொருத்தம் அப்படிங்கிறது, இப்போ திருமணம் அவ்வளோ பேத்துக்கு நடக்குது. எல்லாத்துக்குமே திருமணம் நடக்குது. நல்லா பிழைக்கிறவங்க பிழைக்கிறாங்க, சில பேர்த்துக்கு நல்லா பிழைக்கல, சில பேர்த்துக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, இப்படியெல்லாம் போகுது. அவன் வாங்கிட்டு வந்த கர்மா, இது வேற ஒன்று இருக்குது. இப்போ கர்மா கர்மா கர்மா, எல்லாருமே கர்மாவை பற்றியே பேசுகிறாங்க. என்னான்னு புரிய மாட்டேங்குது. கர்மான்னா முதல்ல எனக்கு என்ன புரியல. எனக்கு ஒரு விஷயம் என்னன்னா, கர்மாங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் புரிஞ்சாதான் நமக்கு கர்மானா என்னான்னு புரியும் இல்லையா? கர்மாங்கிற வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா தமிழா, அது கர்மாங்கிற வார்த்தை தமிழ் கிடையாது. முதல்ல அந்த கர்மாங்கிற வார்த்தையே தமிழ் கிடையாது, அது சமஸ்கிருத வார்த்தை. கர்மாங்கிறது சமஸ்கிருத வார்த்தை. இப்போ அந்த தமிழுக்கு அந்த கர்மாங்கிற வார்த்தைக்கு தமிழாக்கம் பண்ணலாமா?
அதுக்கு என்ன அப்படின்னு போட்டோன்னா வினைன்னு சொல்கிறாங்க. தமிழாக்கம் என்ன வினை அப்படின்றாங்க. இப்போ நான் கொஞ்சம் கம்மியாக படித்தவன், எனக்கு அவ்வளோவா தெரியாது. என்னமோ சொல்கிற படித்தவன் மாதிரி வினைங்கிற கிணைங்கிற அதெல்லாம் தெரியாதியா, நான் படிக்காத பாமரன், எனக்கு புரிகிற மாதிரி சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறோம். வினைன்னாக்கா என்னன்னு ஒன்றும் இல்லைப்பா, செயலுன்னு அர்த்தம். வினைன்னா என்ன? செயல் தானே. இப்போ இது செயல்னா கூட புரியாதவங்க யாராவது இருப்பாங்களா? அப்போ கர்மானா புரியல, அப்படியே அதுக்கு வினைன்னு சொன்னோம். வினைனாலும் புரியலன்னா செயல், அவ்வளோதான். நீ என்ன செய்கிறியோ அதுதான்ப்பா கர்மா. எங்கே போயிருக்குது? இப்போ கர்மா இல்லாமல் ஒரு மனிதனால் வாழ முடியுமா? அப்போ நீ செஞ்ச கர்மா அப்படின்னா தினமும் நான் என்னமோ செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன். இப்போயா செய்கிறேன்? எப்போ பிறந்தனோ அப்போ இருந்து நான் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கேன். அப்போ நான் என்னெல்லாம் செஞ்சனோ என்னெல்லாம் பேசணும் அதுதான் கர்மா, அதுதான் வினை, செயல். அப்போ நீ என்ன செயலை செஞ்சியோ அந்த செயலுக்கு உனக்கு நன்மை அல்லது தீமை அப்படிங்கிறது உனக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம், புரிஞ்சிருக்கலாம், புரியாமல் கூட இருக்கலாம். ஆனால் நீ ஏதோ ஒரு செஞ்சுக்கிட்டே இருக்கிற. அது ஒரு கால் ஒரு சமநிலையை எட்டுமானால், சமநிலை யாரையும் பாதிக்கலை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த வினையானது உனக்கு மறுபடியும் திரும்ப உன்னை அச்சுறுத்துறதே இல்லை. நீ செஞ்ச வேலை, நீ யாரையாவது பேசும்போது சொல்லிவிட்ட, ஏதோ ஒரு பேரை சொல்லிவிட்ட, இந்த ஆள் அந்த ஆள் அப்படின்னு சொல்லிவிட்ட. இப்போ அந்த ஆளுக்கு காதில் போயிடுச்சு. இப்போ அவன் என்ன பண்ணுவான்? ஓ, இந்த ஆள் நம்மளை பற்றியெல்லாம் பேச ஆரம்பிச்சிடானா, இப்போ நான் ஒரு வினையை நான் உருவாக்குறேன் அப்படின்னு அர்த்தம். வினைகளையா வினையை நான் உருவாக்குறேன், அங்கே போய் சேருதில்ல. இப்போ ஒரு வினையை நான் உருவாக்குறேன். இப்போ இந்த வினையை உருவாக்குனது தான் அவன் எதிர்வினை ஆற்றுவான், எனக்கு ஆற்றுவான் இல்லையா, அவன் பேசுகிற இடத்துல ஆண்டுவான். இவ்வளோதான். இப்படி தான் வினை உருவாகிக்கிட்டே இருக்குது. இதுதான் கருமான்றான். இது இல்லாமல் இது வெறும் பேச்சில் செய்யக்கூடியது, ஒரு செயலில் செய்யக்கூடியது, ஒன்றுமே இல்லாத விஷயம்னு சொல்லலாம். இது போல் ஒருத்தரை காயப்படுத்துவது, துன்புறுத்துவது, அச்சுறுத்துவது, பழிவாங்குவது, இது மாதிரி நிறையா போய் கொலை செய்கிறது. இப்போ பெண் சீண்டல்கள்லாம் இப்போ நிறையா இப்போ சொல்கிறாங்கல்ல, ஒரு பெண் குழந்தை இருக்குது, அதை போய் அது பொதுவாக பெண்கள் உடல் அளவில் பலமற்றவர்கள், மனதளவில் பலம் உண்டானவங்க தான் பெண்கள். ஆனால் உடல் அளவில் அவங்களுக்கு பலம் குறைவு. அது இயற்கையினுடைய படைப்பு, அப்படி தான் இருக்குது. அந்த உடல் அளவில் பலம் பெற்றவளாக இருந்துச்சுனாக்கா இவ்வளோ தூரத்துக்கு இந்த சீண்டல்லாம் நடக்காது. ஏன்னா இவன் அடித்து அவன் அடிச்சுக்கிறாங்கிறதுனால அந்த பலகீனத்தை பயன்படுத்தி தான் எல்லா ஜீவராசிகளும் அப்படி தான் பலகீனத்தை நோக்கி தான் படையெடுக்கும். பலமாக இருக்கிறவன் நோக்கி பின்னாடி போயிடுவாங்க இல்லையா, அது போல் இவ்வளோதான். அதில் இப்போ இந்த திருமண பொருத்தத்தில் நம்ம எதுக்கு இந்த அளவுக்கு இந்த மேலே வரைக்கும் கொண்டு போய் சேர்க்குறோம் அப்படின்னு சொன்னால், இன்னமும் இதில் ஒரு அச்சம் இருக்கிறது, ஒரு பயம். திருமண பொருத்தம்னா ஒரு பயம் இருக்குது. திருமண பொருத்தத்துக்கான ரூல்ஸுகளை இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கக்கூடிய நிலை இருக்குது. அப்படின்னா திருமண பொருத்தத்தை நாம் எப்படி வடிவமைக்கிறோம் அப்படின்னா, முதல்ல இப்போ எல்லாருமே பாவங்களை பற்றி பேசுகிறவங்க. இப்போ பேசினார் பார்த்தீங்கன்னா, அவர் கூட மெயினாக பாவத்தை பேசுவார். அப்புறம் சில சமயத்தில் என்ன பண்ணுவார், நட்சத்திர சாரங்களை பேசுவாங்க. இதுதான் முறை, மேக்சிமம் எல்லாம் கடைபிடிக்கிற முறை இதுதான். ஆனால் ஜோதிட சாஸ்திரத்தில் மூல நூல்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மூல நூல் விதிகளை வகுத்த முனிவர்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, பாவக்காரகம், ராசிக்காரகம், கிரகக்காரகம், இந்த மூணையும் நீ எதை பேசினாலும் இந்த மூணையும் இணைச்சி நீ பார்த்து சொன்னால் சரியாக இருக்கும். இவ்வளோதான் இருக்கிறதே. என்ன பாவக்காரகம், ராசிக்காரகம், கிரகக்காரகம், இந்த மூணையும் நீ இணைக்கலன்னு வச்சுக்கோ, பலன் தப்பே தான். மூணையும் இணைச்சி நீ சொன்னீங்கன்னா தான் சரியான பலன். அப்படி தான் சொல்லணும் அப்படிங்கிறது ஜோதிடத்திலேயே விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய விதி. இப்படி தான் இருக்குது. ஆனால் மேக்சிமம் இந்த மாதிரி பொருந்து இருக்கலாம், பொருந்தாமல் போகலாம். அப்போ என்னன்னா தெரியாமல ஒரு அனுபவ ரீதியில் சொல்லுவாங்க. அவங்க அந்த விதிகளை முறையாக சொல்ல தெரியாது, ஆனால் பலன் சொல்லிடுவாங்க. முறையாக சொல்ல தெரியாது, ஒரு பாகமாக சொல்ல தெரியாது, ஆனால் ஒரு பலனை அப்படி வகுத்து சொல்லிடுவாங்க. அப்பா ஜோதிட சூத்திரம் திருமண பொருத்த திறவுகோல் 64 விதிகள் அப்படிங்கிறதுல ஆத்மா, ஜீவா, சரீரா அப்படிங்கிறத மையப்படுத்தி பொருத்தம் பார்க்க வேணும். அதே விதியை பயன்படுத்தி ஜாதக பலனும் சொல்லலாம். இந்த ஆத்மா, ஜீவா, சரீரா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விதிகளை பயன்படுத்தி திருமண பொருத்தம் பார்க்கப்படணும்.
அந்த விதிகளை பயன்படுத்தி 64 விதிகளுக்கான பயன்களை நீங்கள் எந்த கேள்விக்கும் பதிலாகவும் சொல்லலாம். அப்போ அப்பா ஜோதிட சூத்திரம் எந்த அளவுக்கு திருமண பொருத்தத்தினுடைய முக்கியத்துவம் அப்படின்னா, ஜோதிடத்தில் 2 முக்கியமான விதிகள் இருக்கு. ஒன்று உயிர்காரகத்துவம், இன்னொன்று பொருள் காரகத்துவம். உண்டா இல்லையா? 2 இருக்கு இல்லையா? உயிர்காரகத்துவம், பொருள் காரகத்துவம். உயிர்காரகத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடியது திருமண பொருத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு, குழந்தை பாக்கியம் என்று சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு. கல்யாணம்னா உயிர் இல்லையா? பொண்ணுன்னா உயிர், பையன்னா உயிர். அப்போ உயிர்காரகத்துவம், திருமண பொருத்தம் என்றால் உயிர்காரகத்துவம் செயல்பட வேண்டும். அப்போ உயிர்காரகத்துவம் செயல்படலைன்னு சொன்னா அந்த கிரகம் ஒரு பையன் ஜாதகத்தில் 7ஆம் பாவாதிபதி அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு பையனோட ஜாதகத்தில் 7ஆம் பாவாதிபதி 7லேயே இருக்காருன்னு வச்சுக்கலாம். ஆட்சி பெற்ற நிலையிலேயே கூட இருக்காருன்னு வச்சுக்கலாமே. அந்த ஆட்சி பெற்ற நிலையில் அந்த இடத்துல 3 நட்சத்திரம் இருக்குமா இல்லையா? 7ஆம் பாவம் எந்த லக்னத்துக்கு வேணால் நீங்கள் போட்டுக்குங்க. 7ஆம் பாவமாக போட்டுக்குங்க. 7ஆம் பாவத்தில் 7ஆம் பாவாதிபதியே போட்டுக்குங்க. எந்த ராசியாக இருந்தாலும் அதில் 3 நட்சத்திரம் இருக்குமா இல்லையா? 3 நட்சத்திரம் இல்லாத ராசி எதாவது இருக்குதா? இல்லை இல்லை. எந்த நட்சத்திரம் வேணால் 3 நட்சத்திரம் அதில் போட்டுக்குங்க. இப்போ 7ஆம் பாவாதிபதி அதில் நிற்கிறாருன்னு வச்சுக்கலாம். சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று நிற்கிறார் இத்தனைக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் சொல்கிறது, இப்போ கடகராசி அப்படின்னு வச்சுக்கலாம். கடகராசி, இப்போ கடகராசியில் ஒரு கிரகம் நிற்கிது, சந்திரனே நிற்கிறாருன்னு சொல்கிறேன் நான். 7ஆம் பாவாதிபதி 7ஆம் பாவத்தில் ஆட்சி பெற்று நிற்கிறார் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த நட்சத்திரம் அதில் குருனுடைய நட்சத்திரம், அப்புறம் சனி பகவானுடைய நட்சத்திரம், அப்புறம் புத பகவானுடைய நட்சத்திரம், 3 நட்சத்திரம் அதில் இருக்கு இல்லையா? இப்போ இந்த சனி பகவான் நின்ற நட்சத்திரம்னு ஒன்று இருக்குமா இல்லையா? இப்போ ஆயில்ய நட்சத்திரத்தில் என்னாருன்னா அந்த ஜாதகர் ஆயில்ய நட்சத்திரம் புதன் தசையில் பிறந்தவர் அப்படின்னு வந்துருமா இல்லையா? புதன் தசையில் பிறந்தவர். இப்போ 7ஆம் பாவாதிபதி சனி, சந்திரன் 7ல் நிற்கிறாரு. அவர் நிற்கிறது ஆயில்ய நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் நிற்கிறார். எங்கே நிற்கிறாரு? ஆயில்யம் 4ல் நிற்கிறாரு. புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம்னு வச்சுக்கோங்களேன். புதன், அந்த நிற்கக்கூடிய நட்சத்திராதிபதியான புதன் இருக்கார் இல்லையா? அந்த புதன் நீங்கள் ஆயில்யத்தில் நிற்கலாம், அல்லது கேட்டையில் நிற்கலாம், அல்லது ரேவதியில் கூட நிற்கலாம். சுயசாரம் பெற்றுக்கொண்டால், இது 7ஆம் பாவாதிபதி ஆட்சி பெற்று உட்காந்துருக்காரு. அவர் நின்ற வீட்டில் 3 நட்சத்திரங்கள் இருக்குது. அதில் ஒரு நட்சத்திரத்தில் நம்ம எடுத்துக்கிட்டோம், இப்போ புதனுடைய நட்சத்திரம்னு எடுத்துக்கிட்டோம். அந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுயசாரம் பெற்று நிற்கிறாரு. இப்போ ஆயில்ய 4ல் இவர் நிற்கிறாரு. அப்போ ஜன்ம நட்சத்திர அதிபதி யாரு? ஜன்ம நட்சத்திரம் சந்திரன் தான். இங்கே ஜன்ம நட்சத்திர அதிபதி யாருன்னா புதன் தானே, அவருடைய தசாநாதன், முதல் தசாநாதன் ஜன்ம நட்சத்திர அதிபதி இல்லையா புதன். இப்போ அந்த கிரகம் அவர் இந்த கேட்டை 4லேயோ ஆயில்ய 4லேயோ ரேவதி 4லேயோ அப்படி நிற்கிறாரு அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, நவாம்சத்தில் அந்த கிரகம் நீச்ச ராசியில் இருக்கும் இல்லையா? நீச்சத்தில் இருக்குமா இல்லையா? இப்போ சனி பகவான் ஆட்சி பெற்று தான் இருக்கார். 7ஆம் பாவாதிபதி 7ஆம் பாவத்திலே பலம் பெற்று தான் நிற்கிறாரு. ஆனால் அவர் நின்ற நட்சத்திராதிபதி யாருன்னா ஜன்ம நட்சத்திர அதிபதி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அப்பா ஜோதிட சூத்திரத்தில் நாம் எடுக்கக்கூடிய விதி என்னன்னா, சந்திரனை கடந்து, இப்போ லக்னாதிபதி ஒரு ஜாதகத்தில் எவ்வளவு முக்கியமானவர்னு எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா? அதே அளவு முக்கியத்துவமான இன்னொரு கிரகம் இருக்குதுன்னா அது சந்திரன். லக்னாதிபதிக்கு இணையான ஒரு பலத்தையோ அது பலனையோ பார்க்கணும் அப்படின்னா சந்திரனை அவசியம் பார்த்தே தீரணும். அதற்கு நிகராக இன்னொரு கிரகம் இருக்கு அப்படின்னா அவர் தான் ஜன்ம நட்சத்திர அதிபதி அப்படி சொல்கிறோம். ஜன்ம நட்சத்திர அதிபதி யாருன்னா இந்த ஜாதகத்தில், நான் சொன்ன ஜாதகத்தில் புதன் தான் ஜன்ம நட்சத்திர அதிபதி. இப்போ இந்த ஜன்ம நட்சத்திர அதிபதியான கிரகம் சுயசாரம் பெற்று நவாம்சத்திலே நீச்சமாகிவிட்டார் அப்படின்னு இருக்கு இதில். இப்போ சந்திரன் நிற்கிறது 7ஆம் பாவாதிபதி, இப்போ நீச்சசாரத்தில் நிற்கிறாருன்னு வந்துருச்சு. இப்போ முதல் கல்யாணம் தானே, 7ஆம் பாவாதிபதினா முதல் கல்யாணம் தானே. அவன் நின்ற நட்சத்திராதிபதி நீச்ச பலனை கொடுத்துட்டானா இல்லையா? இப்போ இந்த ஜாதகத்தில் களத்திர தோஷ ஜாதகம் அப்படின்னு ஆகிப்போச்சு. ஆனால் 7ஆம் பாவத்தில் சந்திரன் ஆட்சியாக உட்காந்துருக்காரு. சொல்லுவீங்களா? 7ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகம் ஆட்சியாக இருக்கிற கிரகத்தை போய் களத்திர தோஷம் சொன்னால் யாராவது நம்புவாங்களா? யாரும் நம்ப மாட்டாங்க தானே. ஆனால் என்ன நடக்க போகுதுங்க அப்படின்னா, எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் அந்த கிரகம் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிது,
அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ சந்திரன் புதனுடைய நட்சத்திரத்தில் நின்னதுனால தான் அவர் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தார், புதன் திசையில் பிறந்தாருன்னு நமக்கு கணிதம் வைக்கணும். இந்த விதியை அடிப்படையாக கொண்டு எந்த கிரகமாக இருந்தாலும் இந்த 9 கிரகத்தில் எந்த கிரகம் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த கிரகம் எந்த கிரகத்தோடு தொடர்பு வருது. இப்போ நான் சொல்கிறதுன்னா சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் புதனுடைய நட்சத்திரத்திலே நின்றார். அந்த புதன் சுயசாரம் பெற்றார். அவர் தன்னுடைய 4வது பாதத்திலே நின்றார். நவாம்சத்திலே நீச்ச பலனை கொடுத்து விட்டார். அப்போ இந்த சந்திரனுக்கு 7ஆம் பாவாதிபதிக்கு நீச்ச பலனை கொடுத்துட்டாரு. அப்போ முதல் திருமணம் ரத்தாகிவிடும். யாரால? இங்கே ரத்தாயிடுன்னு இருக்குது, இந்த விதி இருக்குது. இது முதல் திருமணம் நிற்காது அப்படின்னு இருக்குது. ஆனால் இது யாரால நடக்கும்னு இருக்கு இல்லையா? யாரால நடக்கும்? புதனால தான் நடக்கும். யாரால நடக்கும்? அந்த விதியை யார் செயல்படுத்துறாங்க? வண்டி ஆக்சிடென்ட் ஆகி போச்சுன்னு சொன்னால் ஓட்டணும் ஒருத்தன் இருப்பான் இல்லையா? அப்படி சந்திரனுக்கு நீச்ச பலனை கொடுக்கறது யாருன்னா புதன் தான் கொடுக்குறாரு. யாருன்னா அவர் தான் ஜென்ம நட்சத்திராதிபதி. இதுக்கு முன்னாடி எப்பயோ அவன் செத்துருப்பான்னு வச்சுக்கலாம், எப்பயோ செத்தான், இப்போ வந்துட்டான், பொழைச்சி வந்துட்டான். அப்போ எந்த இடத்துல ஒருத்தன் வந்து தூங்கினானோ அந்த இடத்துல தான் ஏஞ்சி வருவான். எங்கே போய் தூங்கினானோ தூங்குற ஒரு இடத்துல ஏஞ்சி வர்றது ஒரு இடத்துல வர முடியும். எங்கே தூங்கினானோ அங்கிருந்து தான் ஏந்திரிச்சு வருவான். அது மாதிரி எந்த ஜென்மம் இதுக்கு முன்னாடி எந்த இடத்துல ஜென்மம் முடிஞ்சதோ, பிறவி முடிஞ்சதோ, ஆயுஷ் முடிஞ்சதோ அந்த இடத்துல இருந்து தான் மறுபடியும் அது ஏஞ்சி வருவான். அப்படின்னா இவன் போன ஜென்மத்திலையும் புதனுடைய திசையில் தான் செத்தான். அப்போ தான் புதன் திசையில் பிறக்கிறான். அப்போ அதில் எவ்வளவு கழுவி போச்சோ அது போக மிச்சம் இருக்கிற இடத்துல இப்போ பொழைச்சிருக்கிறான். ஆனால் அவனுடைய சாபம் எப்படி இருக்குது? 7ஆம் பாவாதிபதி நின்ற நட்சத்திரம் இப்போ நீச்ச பலனை கொடுக்குறான். அப்போ ஏன் அந்த சிறந்த மனைவி அவனுக்கு ஏன் கிடைக்கல? 7ஆம் பாவாதிபதிக்கே இவன் நீச்ச பலனை கொடுத்தான். அப்படி இந்த சாபம் இருக்குதா இல்லையா? இந்த சாபம் தான். அப்போ இவன் தன்னுடைய மனைவியை எப்படியெல்லாம் இவன் பராமரிக்காமல் தவறினான் அல்லது கொடுமைப்படுத்தினான். அவன் எதுக்காக இந்த ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா, ஒரு ஆம்பளையை நம்புறது, ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளையை நம்புறதுன்னா பருவ காலம் வந்துருச்சுன்னா தானாகவே நடக்கக்கூடிய ஒன்று தான். இதில் ஒன்றும் பெரிய அதிசயமெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது நடைமுறை வாழ்க்கையில் சாத்தியமானதா அல்லது துரோகமாக முடிந்ததா? இதுதான் வினைங்கிறது இந்த இடத்துல. இந்த வினை எப்படி உருவானது? செயல் ஊடமாக. அப்போ தன்னை நம்பி வந்த ஒரு பெண்ணை தன்னோடு சேர்த்து சில காலம் கணவன் மனைவி போல வாழ்ந்துட்டு அவளை தன்னுடைய இச்சைக்கு இணங்க வைத்த பிறகு அது வேறு சில காரணங்களால் இது வேண்டான்னு சொல்லிட்டு விட்டுட்டு அவன் நட்டாத்தில் விட்டுட்டு போயிடுறான் அப்படின்னு வச்சுக்கோ. இப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணுவா? யார்கிட்டையும் போய் சொல்ல முடியாது. யார்கிட்டையும் போய் நான் கேட்க முடியுமா? யார்கிட்டையும் கேட்க முடியாது. அந்த பொண்ணு எப்படி இருந்தாலும் இந்த இயற்கையில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒருத்தரிடத்துல போய் கண்டிப்பாக சொல்லுவாள். ஒரு கல்லாக கூட இருக்கலாம், ஒரு மண்ணாக கூட இருக்கலாம். கல்லில் செய்கிறது தானே சிலை, அதனால் கல்லுங்கிறேன். அதனால் இப்போ கல் சிலை செஞ்சு சாமியை வச்சுருக்காங்க. அது போய் என்ன சாமிகிட்ட பேசுறது? கல்லுக்கிட்ட பேசுறதுனே சொல்லலாமே, அதனால் என்ன தப்பு இருக்குது? கல்லுக்கிட்ட சொல்லலாம், மண்ணுக்கிட்ட சொல்லலாம், ஒரு மரத்துக்கிட்ட சொல்லலாம், இல்லை ஏகாந்தமாக பார்த்து சூரியனை பார்த்து சொல்லலாம், சந்திரனை பார்த்து சொல்லலாம், கண்ணுக்கு தெரியக்கூடிய நட்சத்திரங்களோட பார்த்து பேசலாம். இயற்கை தனக்கு சொந்தமானது தானே. என்னுடைய உள்ளத்தில் இருக்கிறத எப்படி இந்த பிரபஞ்சத்தில் நான் பதிவு செய்யணும். அதற்கு ஏதாவது ஒரு உருவம் தேவைப்படுது. உருவம் இல்லாமல் பேசவோ பழகவோ எனக்கு தெரியாது. எனக்கு ஏதாவது ஒரு உருவம் இருந்தால் தான் அதோட பேச பழக தெரியும். அப்படி தான் என்னுடைய அறிவு இருக்குது. உருவம் இல்லாதக்கிட்ட போகிற அளவுக்கு எனக்கு ஒன்றும் அறிவு இல்லை. அப்போ ஏதாவது ஒரு உருவத்தை பயன்படுத்தி கண்ணுக்கு தெரிகிறதோ ஞாபகத்துக்கு வர பற்றியே அங்கே போய் என்னை ஏமாற்றி இந்த மாதிரி என்னை கெடுத்துட்டு போயிட்டான் சாமி, நீ தான் அவனை கேட்கணும். என்னை எப்படி ஏமாற்றி வஞ்சிட்டு என்ன போயிட்டானோ அதே மாதிரி அவனுடைய வாழ்க்கையிலையும் அந்த தண்டனையை கொடுக்கணும் அப்படின்னு அவன் வேண்டிக்கிறான். இவ்வளோதான். இது என்ன? இதுதான் வினை. வினைங்கிறாங்க, கர்மாங்கிறாங்கல்ல, இதுதான். இந்த கர்மா எப்படி வருது? திரும்பி இவன் செஞ்சான், அதனால் இவனுக்கு அடுத்த மனைவி வாய்க்க மாட்டா. இதுதானே வினை. இதுக்கு ஏதாவது ஒரு அர்த்தம் வேணுமில்ல. அப்போ இந்த மாதிரி இவன் செஞ்சான், அதனால் இவனுக்கு திரும்பி வருது. அவ்வளோதான் இதில் இருக்கிறது. அதனால் இப்போ இந்த வினை அப்படி இருக்குது இவனுக்கு. அப்போ சந்திரன் 7ஆம் பாவாதிபதியை ஆட்சி பெற்று இருந்தாலும் கூட மனோகாரகனாகிய சந்திரன். இப்போ சந்திரன் எல்லாருமே தாய்ன்னு சொல்கிறாங்க. தாய் பெற்று போட்டா குழந்தை, தாய் தானே சந்திரன். பெற்று போட்டால அது யார்? அதுதான் புதன். அவருடைய குழந்தை தானே அது. அம்மா பெற்ற குழந்தை தானேங்க புதன். அதானே குழந்தை. அது அம்மா, இது பையன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே சந்திரன் எப்படி வேலை செய்கிறாருன்னா,
தாய்ங்கிறது நம்ம உடம்புலேருந்து வெளியே இருக்கக்கூடிய ஒன்று. ஆனால் சந்திரனுக்கு மனோகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு விதமான ஒரு பலன் இருக்கிறது. அதையும் யாரும் மாற்ற முடியாதுல்ல. மனோகாரகன் அப்படின்னு சந்திரனை தவிர வேற எந்த கிரகத்தையாவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? யாராலையும் சொல்ல முடியாதுல்ல. அப்போ எதுக்கு இது சொல்கிறோம்? சந்திரன் இருக்கக்கூடிய கிரகம் நீச்சசாரம் ஏறினால் அப்போ அவன் ஏமாற்றத்தை சந்திப்பான். எப்படி? சந்திரன் மனோகாரகன் தானே. நீங்கள் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த பலனை நீங்கள் ஜோதிடத்தில் எந்த இடத்துல வேணால் பயன்படுத்தாமல்ல. திருமணத்துக்குங்கிறது கிடையாது. உயிர்காரகத்துவம் கெட்டு போச்சுன்னாக்கா மனைவி நிற்க மாட்டான் அப்படின்னு அர்த்தம். ஆனால் அந்த திசையில், அந்த புத்தியில் புதன் வந்துட்டார், புதன் திசையில் சந்திர புத்தி நடக்குதுன்னா நீ ஏமாற்றத்தை சந்திச்சு தானே தீரணும். அதுலேருந்து எப்படி நீ தப்புவ? தசாபுத்திகள் என்ன சொல்லுகிறது? பிறந்ததுலேருந்து சாவர வரைக்கும் கிரகங்கள் அப்படியே தான் இருக்குது. 9 கிரகம். ஏதாவது நவருதா? ஆனால் ஒருத்தர் நவருதுன்னு கண்டுபிடிச்சிருக்காரு, ரொம்ப வாழ்த்துக்கள். அது அது அவர் நவரட்டும். ஏன்னா நவரங்கள், ஏன்னா இந்த பிரபஞ்சத்தில் எல்லாமே நவந்துக்கிட்டே தானே இருக்குது, எதுவும் அப்படியே நிற்க போகிறது இல்லை. இப்போ உதாரணமாக நவருதுங்கிறதுக்கு உதாரணமாக நாமளே சொன்னோம்னா, இப்போ நாம் பிறந்தப்ப சந்திரன் எங்கே இருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா, திருவோணத்தில் ஒருத்தன் பிறந்தான்னா அப்போ மகர ராசியில் அந்த சந்திரன் இருப்பார். இப்போ ஒரு 50-60 வருஷம் நடக்குதுன்னா, இப்போ அவனுக்கு சனி தசை நடக்குதுன்னாக்கா சனி எங்கே இருக்கார்? மீன ராசியில் இருக்காரா? உத்திரட்டாதி நட்சத்திரம். உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி தசை நடந்தால் உத்திரட்டாதி நட்சத்திரம் தான் நடத்தும். இப்போ சந்திரன் அங்கே இருப்பாரா? இருக்க மாட்டாரா? இந்த கணிதம் தானே. இவர் என்ன சொல்கிறார்? சந்திரன் அங்கே இருக்காருன்னு சொல்கிறார். இவ்வளோதான் வித்தியாசம். புரியுதா சொல்கிறது? சந்திர தசையில் பிறந்தான், அடுத்தது செவ்வாய் தசை வந்துச்சு. செவ்வாய் தசை வந்த உடனே சந்திரன் வந்து செவ்வாய் நட்சத்திரத்தில் போயிட்டான். சந்திரனுடைய நட்சத்திரத்தில் நின்றுட்டு இருக்கிற மாதிரி. செவ்வாய் தசை முடிஞ்ச உடனே இந்த சந்திரன் ராகு சாரத்துக்கு போயிட்டாரு. ராகு தசை முடிஞ்ச உடனே குரு நட்சத்திரத்துக்கு போயிட்டாரு. குரு நட்சத்திரம் முடிஞ்ச உடனே சனி நட்சத்திரம். இதுதான் தசை. இப்படி தான் வகுத்துருக்காங்க. ஆனால் சந்திரன் நமக்கு இங்கேயே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அது செயல்படுதா இல்லை? அங்கிருந்து தான் செயல்படுது. இதை தான் அவர் நகருதுன்னு சொல்கிறார். நாம் புரிஞ்சுக்கிறதுலாம் விஷயம் இருக்குது. ஒருத்தரை குற்றமோ சொல்கிறதோ உயர்த்தி சொல்கிறது இல்லை, நமக்கு புரிதல் வேணும் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது. இப்போ நகருதான்னா நகரதுனால தான் சனி தசை வந்துச்சு. அங்கேயே இருந்துச்சுன்னா எப்படி சனி தசை நடக்கும்? அங்கேயே தான் புதன் தசையே தான் நடந்துக்கிட்டே இருக்கணும். 17 வருஷம் புதன் தசை முடிஞ்ச உடனே அப்புறம் எப்படி அடுத்த தசை எப்படி வரும்? வராது இல்லையா? அது போல தான். அப்போ இந்த உயிர்காரகம் பொருள்காரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 விதிகள் இதில் நம்ம சொல்கிறோம். இதே சந்திரன் அதே மாதிரியான புதனுடைய நட்சத்திரத்தில் 4ஆம் பாதத்திலேயே கூட இருக்கட்டும். இப்போ உயிர்காரகத்துவம் மட்டும்தான் கெட்டு போச்சு. 7ஆம் பாவம் என்பது உயிர் பாவம். நல்லா புரிஞ்சுக்குங்க. 1, 3, 5, 7, 9, 11 இல்லை ஒற்றைப்படையா? இந்த ஒற்றைப்படையாக வரக்கூடிய பாவங்கள்ல நான் சொன்ன பாவக்காரகம், ராசிக்காரகம், கிரகக்காரகம் 3 இருக்கு. அதில் முதல்ல நம்ம வந்து பாவத்தை எடுக்கும்போது 1, 3, 5, 7, 9, 11 இதெல்லாம் பாவங்களிலே உயிர் பாவம். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுதான் இருக்கும், ஞாபகத்துக்கு தான் வரணும். 2, 4, 6, 8, 10, 12 எல்லாம் பொருள் பாவம். ஒருத்தனுக்கு தசை நடக்குது சார், உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு தசை நடக்குது, 5ஆம் அதிபதி தசையே நடக்குது அப்படின்னா அவன் 5ஆம் பாவத்திலேருந்து தசை நடத்தினான்னு சொன்னால் பெருசாலாம் ஒன்றும் தரமாட்டான். உயிர் பாவத்திலிருந்து ஒரு கிரகம் திசை நடத்தினால் அவனுக்கு கௌரவமான பொருள்களை மட்டும்தான் கொடுப்பான். கௌரவமாக வாழ்றதுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோதான் கொடுப்பான். கௌரவமாக 9ஆம் பாவாதிபதி 9ஆம் பாவத்தில் நின்று தசை நடத்தினாலும் அவன் கௌரவமாக வாழ்றதுக்கான அளவுக்கு தான் அவனுக்கு பொருள் கிடைக்கும். பெரிய பொருள்லாம் கிடைக்காது. அந்த 9ஆம் பாவாதிபதி 10ஆம் பாவத்திலே 10ஆம் பாவ அதிபதியுடன் கூடியிருந்தான்னு வச்சுக்கோங்க, பெரிய பொருளாதாரத்தை கொடுக்கும். காரணம் என்ன? பாவம், அது பொருள் பாவம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதனால பாவங்கள் செயல்படுமானா ஏற்கனவே நமக்குலாம் சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த விதிகளை வந்து நமக்கு மனசில் படிகிற மாதிரி யாரும் நமக்கு பொருட்படுத்தலை. இப்போ நானே இந்த 64 விதிகளெல்லாம் முடிச்சுட்டு ஒரு சமயத்தில் புத்தகமே எழுதிட்டேன் 2016. அதுக்கு பிற்பாடு ஒரு நாளுக்கு நம்ம படிக்கிற, நமக்கு ஏற்கனவே பல ஆண்டுகளாக பயிற்சி பெறக்கூடிய அந்த இடத்துல போயிட்டோம்னா மறுபடியும் ஒரு நாள் போனோம், புத்தக வெளியீட்டு விழாவுக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க. அன்றைக்கி எனக்கு வகுப்பெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒரு கொஞ்சம் நேரம் வகுப்பு நடந்து அப்புறமேட்டு புத்தக வெளியீட்டு விழா நடக்க போகுது. இப்போ அந்த இடத்துல நான் கேட்குறேன், சார் இந்த உயிர்காரகத்துவம் அப்படிங்கிறத எப்படி சார் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறேன் நான். அவர் என்னை பார்த்து சலிச்சுக்கிட்டார்.
பெரிய ஜோசியர் கொஞ்சம் சலிச்சுக்கிட்டாரு. என்னான்னு கேட்டிங்கன்னா, என்ன தங்கராஜ் நீ இன்னும் ஆரம்பத்திலேயே இருக்கிற, எப்படி சொன்னார், உன்னை நான் பார்த்து 10 வருஷத்துக்கு மேலே இருக்கும், நீ 10 வருஷமா இங்கே இன்னும் நீ அங்கேயே இருக்கிறியாப்பா, என்னப்பா அப்படின்றாரு. இன்னும் நீ 1வதுலேயே இருக்கிற, நீ இன்னும் படி ஏறி வரவே இல்லையா, இன்னும் உனக்கு அதே தெரியலையா அப்படின்னு கேட்குறாரு. இப்போ நான் கேட்குறது என்னன்னா, 1, 3, 5, 7, 9, 11 இதெல்லாம் உயிர் பாவம். இது உங்களுக்கு டிப்ளமாவிலே வந்துடுதுல்ல, எங்கே வருது, டிப்ளமாவிலே வந்துடுதா வரலையா, வருதில்ல, அங்கேயே வந்துடுதில்ல. அப்புறம் அதுக்கு மேலே பிஏ, அதுக்கு மேலே எம்ஏ, அதுக்கு மேலே போய் பிஹெச்டி வரைக்கும் படித்தாலும் இந்த டிப்ளமாவில் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ இந்த விதியை மையப்படுத்தி தான் அங்கேயும் போய் ஆகணும். இதை நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அங்கே பிஹெச்டி படித்து ஒன்றும் ஆக போகிறது ஒன்றும் இல்லை. என்ன இருக்குதுங்க, விதிங்க தானே இருக்குது. ஆக இந்த இடத்துல பாவங்களிலே உயிர் பாவம் பொருள் பாவம் முதல்ல நமக்கு விளக்கமாக முதல்ல தெரியணும். முதல்ல ரெண்டாவதாக நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா, நட்சத்திரங்கள், அந்த நட்சத்திரங்கள்லையும் உயிர் பாவம் பொருள் பாவம் இருக்கிறது. நட்சத்திரத்திலையும் இருக்கு உயிர் பாவம் பொருள் பாவம் இருக்கு. நட்சத்திரத்தில் எப்படி உயிர் பாவம் எடுப்பீங்க, எப்படி பொருள் பாவம் எடுப்பீங்க அப்படின்னா, ஏதோ சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம்னு வச்சுக்கோங்க. சூரியனுடைய ஒருத்தர் ஆவணி மாசத்துல அவங்கள மறைக்குது, இப்படி உட்காருங்க, ஏன்னா அவங்களுக்கு மறைக்கலையா அதுக்காக சொல்கிறேன். சரி, இப்போ சூரியன் ஆவணி மாதத்தில் ஒரு குழந்தை பிறந்துருச்சு. ஆவணி மாதத்தில் குழந்தை பிறந்தாக்கா சூரியன் எங்கே இருப்பார், சிம்ம ராசியில் இருப்பார் இல்லையா. அப்போ ஆட்சி பெற்ற மூலத்திரிகோணம் பெற்ற பலத்தோடு கூடியவர் அப்படின்னு வருது. இப்போ அந்த சூரியனுடைய நட்சத்திரத்திலேயே பிறந்துருச்சு அந்த குழந்தை அப்படின்னு வச்சுக்கோங்க. கிருத்திகையாக இருக்கலாம், உத்திரமாக இருக்கலாம், உத்திராடமாக இருக்கலாம். சந்திரன் எங்கே நின்னாலும் ஒன்று தானே, சூரிய தசை தானே போடுவீங்க. கிருத்திகையில் நின்னா சூரிய தசை தானே, 1, 2, 3, 4. அதே மாதிரி இங்கே, அதே மாதிரி அங்கே தனுசு ராசியோ மகர ராசியோ எங்கே வேணா இருக்கட்டும், சந்திரன் சூரிய தசை தானே எழுதுவோம் எங்கே இருந்தாலும். இப்போ சந்திரன் சூரியன் சாரத்தில் இருந்தார், அதனால சூரியனுடைய நட்சத்திரத்தில் அந்த குழந்தை பிறந்துருச்சு. அந்த சூரியன் தான் இந்த ஜாதகருடைய தலைவிதியை தீர்மானிப்பவராக இருப்பார். யாரு, ஜன்ம நட்சத்திர அதிபதினு சொல்றோம், சந்திரன் அல்ல. எல்லாருமே ஜன்ம நட்சத்திரம்னா சந்திரன் எடுத்துக்குவாங்க. டக்குன்னு எல்லாத்துக்கும் நினைப்பது ஜன்ம நட்சத்திரம்னா உடனே நான் தனுசு ராசி அப்படின்னு சொல்லுவாங்க, நான் கும்பராசின்னு சொல்லுவாங்க. நான் சொல்றது ஜன்ம நட்சத்திர அதிபதின்றோம். அவர் எங்கே வேணா இருப்பார் இல்லையா, சந்திரன் தான் இங்கே இருப்பார். அப்போ ஜன்ம நட்சத்திராதிபதி சந்திரன் என்ற நட்சத்திராதிபதி சூரியன் தான் ஜன்ம நட்சத்திர அதிபதி. அந்த ஜன்ம நட்சத்திர அதிபதி அந்த ஜாதகருடைய தலையெழுத்தை தீர்மானிக்கும் ஆற்றல் பெற்றவராக இருக்கிறார். அப்படிங்கிறது தான் அப்பா ஜோதிட சூத்திரம் சொல்லக்கூடிய விதி. நீங்க கவனிச்சு பாருங்க, ஜன்ம நட்சத்திராதிபதியை கொண்டு எப்படி பலன் சொல்ல முடியுமானா, லக்னாதிபதிங்கிறது ஒரு ஜாதகத்தில் எவ்வளவு முக்கியமோ, சந்திரன் என்று சொல்லக்கூடியவர் எவ்வளவு பிரதானமோ, அதே போலவே ஜன்ம நட்சத்திராதிபதியும் அந்த சமநிலைக்கு ஈடாக பலனை தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லுது. இப்போ இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் சிம்மராசியிலேயே ஆட்சி பெற்ற நிலையிலே இருந்து அங்கே பூர நட்சத்திரம் இருக்கா இல்லையா, பூர நட்சத்திரத்தில் நிற்கிறார், 2ஆம் பாதத்தில் நிற்கிறார்னு வச்சுக்கோங்க. பூர நட்சத்திரம் 2வது பாதத்தில் நிற்கிறார். சுக்கிரன் அதுக்கு அடுத்து கூடவே வரக்கூடிய கிரகம் தானே, சுக்கிரனும் புதனும் கூடவே ஒடியார கிரகம் தானே. இப்போ சுக்கிரன் கன்னி ராசியில் இருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்க. சுக்கிரன் எங்கே இருக்காரு, கன்னி ராசியில் இருக்காரு. ஜன்ம நட்சத்திர அதிபதியான சூரியன் ஆட்சி பெற்று நிற்கிறாரு, பூர நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் நிற்கிறாரு. அந்த அவர் நின்ற நட்சத்திராதிபதி சுக்கிரன் கன்னி ராசியில் நீச்சமாக இருக்கிறார். புரியுதுங்களா? இப்போ இந்த பையனுக்கு இந்த நீச்ச சாரத்தில் நிற்கிறான்னு அர்த்தம். இப்போ சுக்கிரன் இங்கே நீச்சமாக இருக்குதா இல்லையா, இருக்கா? நவாம்சத்தில் கூட சூரியன் எங்கே இருப்பார், அங்கே தான் இருப்பார். இப்போ இங்கே ஜாதகத்தில் ராசி கட்டத்திலேயே சுக்கிரன் நீச்சமாக தான் இருக்கிறார். அப்போ நீச்சம் பெற்ற சுக்கிரன் சாரத்தில் தானே ஜன்ம நட்சத்திராதிபதி நிற்கிறான். புரியுதா சொல்றது? சிம்ம ராசியில் சூரியன் நிற்கிறாரு, சூரியன் நிற்கிறது பூர நட்சத்திரத்தில் நிற்கிறாரு. பூர நட்சத்திர அதிபதியான சுக்கிரன் கண்ணியில் நிற்கிறார், நீச்சம் தானே, நீச்சமா இல்லையா?
அப்போ இந்த சூரியனுக்கு இந்த சுக்கிரன் என்ன பலனை கொடுப்பாரு? நீச்ச பலனை கொடுப்பாருன்னு இருக்கு இல்லையா? இதுதான் சொல்றது. இப்போ ஜன்ம நட்சத்திராதிபதியான கிரகம் எந்த நட்சத்திரத்தில் நிற்குதோ அந்த கிரகம் நீச்ச பலனை கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த ஜாதகனுக்கு அடுத்த இளைய சகோதரன் வருவதற்கு தடையாயிடும். நீங்க 3ஆம் பாவத்தை பார்க்கறதுங்கிறதுலாம் அடுத்த விஷயம். இவனுக்கு முதல்ல உயிர் தொடர்பு வேணும். யாருக்கு நான் எதுக்கு சொல்றேன்னா, ஜன்ம நட்சத்திராதிபதி எவ்வளவு முக்கியமானவருங்கிறது எப்படி நீங்க புரிஞ்சுக்குவீங்க? ஒரு விதியை தீர்மானிக்கக்கூடிய அளவுக்கு பலம் இருந்தால் தானே அந்த கிரகத்தை நம்ம எடுக்க முடியும். இப்போ சூரியன் சுக்கிரன் சாரம் ஏறி சுக்கிரன் கன்னி ராசியில் நிற்கிறாருன்னு சொன்னால் அப்போ நீச்ச சாரம் ஏறினார் ஆயிப்போச்சு இல்லையா? அதுதான் நான் அதில் கூட பூரம் 2ஆம் பாதம் அப்படின்னு குறிப்பாக நான் சொல்கிறேன். நவாம்சத்திலும் நீச்ச பலனை கொடுப்பார் அப்படின்னு. அப்படியானா இந்த குழந்தைக்கு இளைய சகோதரன் வருவதற்கு வாய்ப்பில்லை. ஏன்னா இவன் நீச்ச தொடர்பை பெற்றான். அப்போ சூரியனுக்கு ஜீவன் இல்லை. சூரியனுக்கு ஜீவன் இல்லைன்னா சூரியன் ஜீவனோடு தான் இருக்காரு. இப்போ நான் இருக்கேன், உங்களோட நான் ஒரு தொடர்பில் வரேன்னு வச்சுக்கோங்க. உங்களோட நான் உங்களை ஃபோன் பேசுகிறேன், உங்களுக்கு நான் ஃபோன் பேசுகிறேன்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபோனை நீங்கள் பார்த்துட்டு இவனா அப்படின்ட்டு நீங்கள் எடுக்காமல் விட்டீங்கன்னா தொடர்பு கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்காது இல்லை, இவ்வளோதான். அப்போ நீச்சசாரம் ஏறுனா தொடர்பு துண்டிக்கப்படும், உயிர் காரகத்துவ பொருள்கள் துண்டிக்கப்படும். ஆனால் இதே விதி மறுபடியும் சொல்கிறேன், இந்த சூரியன் சுக்கிரன் சாரத்தில் ஏறி நீச்சம் பெற்று இருந்தாலும் பொருளாதார ரீதியில் அவர் பலன் கொடுத்துடுவார். ஒரே கிரகம் தானே. அப்போ நீச்ச பலனை யாருக்கு சொல்றது? நீச்சன் ஒரு கிரகம் நீச்ச சாரத்தில் ஏறினா கெடுபலன் சொல்லுறாங்க. ஆனால் கெடுபலன் அப்படின்னா உயிர் இல்லாத கிரகம் அப்படின்னா அது எப்படி நமக்கு நீச்சன்னு சொல்றது? இப்போ உயிருக்கு தான் செத்து போச்சு பொழைச்சிக்கிச்சு, உயிர் இருந்தால் தானே செத்து போச்சு பொழைச்சிக்குதுன்னு யாருக்கு சொல்கிறோம்? செத்து போச்சு பொழைச்சிக்கிறது யாருக்கு? உயிருக்கு தானே. அவ்வளோதானே. உயிர் இல்லாத பொருளுக்கு செத்து போச்சு பொழைச்சிக்கிட்டுங்கிறதுக்கு ஏதாவது இருக்குதா? ஒன்றும் இல்லை இல்லை. அப்போது ஒரு கிரகம் இந்த நட்சத்திரங்களில் பயணிக்கும் பொழுது எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் அந்த கிரகம் ஆத்மாவாக மாறுகிறதுன்றோம். 9 கிரகம் ஜாதகத்தில் இருக்கு. நீங்கள் எந்த கிரகத்தை வேணால் நீங்கள் தொடலாம். முதல்ல ஏதோ ஒரு கிரகத்தை தொடறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த கிரகம் அது ஆத்மா அப்படியாக மாறுகிறது. இப்போ ஒரு ஜன்ம நட்சத்திராதிபதியாக யார் வர்றாரோ அந்த ஜாதகத்தினுடைய ஆத்மாவாக அவர் மாறுகிறார்னு சொல்கிறோம். ஒருத்தர் சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிறந்திருந்தா அந்த சூரியன் தான் அந்த ஜாதகனுடைய ஆத்மாவாக செயல்படுவார். ஒருவர் சனி பகவானுடைய பூசம் மனுஷம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் அவருடைய ஆத்மாவாக சனி பகவான் செயல்படுவார். இப்போ இந்த விதி எப்படி செயல்படுது அப்படின்னா, இது ஒரு உதாரணத்துக்காக நான் ஒரு மேற்கோள் காட்டுறேன். இப்போ ஆஞ்சநேயர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் எல்லாத்துக்கும் சொன்னால் தெரிகிற மாதிரியான ஒரு பெரிய பிம்பம் இல்லையா? அவர் என்ன நட்சத்திரத்தில் பிறந்தவர்? அந்த மூல நட்சத்திரங்கிறது யாருடைய அம்சம்? கேது பகவானுடைய அம்சம். அப்படி தானே? கேது பகவானுடைய அம்சம் தானே. அப்படியானா அந்த கேது பகவானுடைய அம்சத்தில் பிறந்த ஒருத்தர் ஆசை இல்லாமல் சேவை செய்தனால் அவர் ஞான பிழம்பாக மாறினார், உயர்ந்த இடத்துக்கு போயிட்டாருங்க. இதுதான் ஞானக்காரகன்னு கேதுவுக்கு பேர். அப்போ கேது திசையில் பிறந்தவனுக்கு அந்த மாதிரி சிந்தனை வரலன்னு சொன்னால் அது அவனுடைய குற்றம். ஏன்னா அது ஞானக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆனால் மனுஷன் ஆசையோடு தானே பிறக்கிறான், அதனால் அப்படி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் நான் எதுக்கு அந்த ஆஞ்சநேயரை சொல்கிறேன் அப்படின்னா, அவர் மூல நட்சத்திரத்தில் பிறந்த காரணத்தினால் அவர் கேது பகவானின் அம்சமானார்னு சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு தெரியுதா? அப்போ சூரியனுடைய நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்திருந்தா அந்த ஜாதகர் சூரியனின் அம்சம். மொத்தம் இருக்கிறது 9 பேர் தானே. 27 நட்சத்திரம் இருக்கிறது 9 பேர் தானே இருக்காங்க. இப்போ இவர் என்ன நட்சத்திரத்தில் பிறந்தாரோ அந்த நட்சத்திராதிபதி இவருடைய அம்சம், அந்த அம்சம் தான் இவர், அவ்வளோதான். அதுக்கு மேலே அங்கே அம்சம்னா நீங்கள் போய் அம்சத்தில் தேடுறதில்ல. என்ன நட்சத்திரத்தில் பிறந்தாரோ அந்த கிரகம் முதல் தசாநாதன் எவனோ அந்த தசாநாதன் தான் அந்த ஜாதகருடைய ஆத்மகாரகன். அவனே தலைவிதியை தீர்மானிக்கும் ஆற்றலுடையவனாக இருக்கிறான். நீங்கள் பாருங்கன்ற நான், அவ்வளோதான். இப்போ இதுதான் சொல்கிறது. எப்போ ஜன்ம நட்சத்திராதிபதி நீச்சசாரம் ஏறிட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவ்வளோ சீக்கிரம் அவனுக்கு கல்யாணம் நடக்காது. 7ஆம் பாவாதிபதியை பார்க்கல, 2ஆம் பாவாதிபதியை பார்க்கல, லக்னாதிபதியை பார்க்கல, ஜன்ம நட்சத்திராதிபதியை நீச்சசாரத்தில் நிற்கிறான். அப்படின்னு என்ன அர்த்தம்? உயிர்காரகத்தும் கெட்டு போச்சுன்னு சொன்னோமா இல்லையா? அப்போ இந்த ஜாதகனுக்கு பொருள் மீது தான் அதிக மோகம் இருக்கும்.
பொருள் சம்பாதிப்பதிலே அதிக கவனமாக இருப்பான். சொந்தக்காரன் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த அவனுங்களையெல்லாம் இவன்லாம் எதுக்கு வர்றான்ற, எல்லாம் 4 காசு பார்க்கறதுக்கு வர்றான் அப்படின்னு இவன் சொல்லுவான். இவன் தான் 4 காசு பார்த்துக்கிட்டு இருப்பான். ஆனால் எல்லாத்தையுமே மணி மைண்டோடு செயல்படுறவனுங்க. காசு இருந்தால் தான் பிழைக்க முடியும் அப்படிங்கிறத தன் உள்ள வாங்கிட்டு சொந்த பந்தம் உயிரோட்டம் உள்ள எதையுமே நம்ப மாட்டான். யாரோடு பெருசாக உறவு வைக்க மாட்டான். காசு இவருக்கும் எனக்கும் காசு தொடர்பு வந்துச்சுன்னா நான் உறவு வச்சுக்குவேன் அவர்கிட்ட. அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னா இந்த ஆள் தேவையில்லைன்னு விட்டுருவோம். அப்போ எப்படி மைண்டு, அப்போ அவனுடைய மைண்டு, இந்த ஜாதகனுடைய மைண்டு என்ன, பொருள் சம்பாதிப்பதிலே மிகுந்த கவனமுடன் இருப்பான். அப்போ அவனுடைய விதி பிரகாரம் அந்த கிரகம் ஒரு கால் நல்ல பாவத்தில் 2, 4, 6, 8, 10, 12 பொருளாதாரத்தை தரக்கூடிய பாவத்தில் அமர்ந்து அவனுக்கு வீடு கொடுத்தவனும் நல்ல நிலையில் இருந்தால் அவன் நினைக்கிற மாதிரி அது நடந்துடும். இல்லைன்னா நினப்பு மட்டும்தான் இருக்கும், நடக்காது. அப்பயும் நடக்காது இல்லையா? இவ்வளோதான். அப்போ ஜன்ம நட்சத்திராதிபதி வச்சா இவன் வாழ்க்கையில் உயர்வானா உயர மாட்டானா, பொருளாதாரத்தில் வருவானா வரமாட்டானா, நல்ல கல்யாணம் நடக்குமா நடக்காதா, நல்ல பொண்டாட்டி கிடைப்பாளா கிடைக்க மாட்டாளா, உன்னுடைய ஜன்ம நட்சத்திரமே தீர்மானிக்கிறதுங்கிறான். ஜன்ம நட்சத்திராதிபதி நீச்சச்சார ஏறிச்சு. இப்போ சுக்கரன் நீச்சம். இப்போ சுக்கரன்னா மனைவி சொல்கிற மாதிரி ஆண்கள் ஜாதகத்தில் கலத்தரக்காரங்க நீச்சமா. அப்போ உனக்கு எப்படிப்பட்ட மனைவி கிடைப்பா? கல்யாணமே ஆகாதாங்கிறது விடுங்க. எப்படிப்பட்ட மனைவி நீச்சசாரம் தானே ஏறி நிற்கிறான். ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒருத்தன் அனுபவிச்சுட்டு வேண்டான்னு விட்டுட்டு போனவ தான் இவனுக்கு மனைவியாக வருவா. ஏன்னா ஜன்ம நட்சத்திராதிபதி நீச்சசாரத்தில் தான் நிற்கிது. நான் சொல்கிறது சரியா? ஜன்ம நட்சத்திராதிபதி நீச்சசாரத்தில் தான் நிற்கிறான். அப்போ கன்னிப்பெண் எப்படி மனைவியாக வருவா? எப்படி வர முடியும்? ஜன்ம நட்சத்திராதிபதி சொல்லிட்டாரு. இதுக்கு மேலே தீர்ப்பு யார் சொல்கிறது? இதை வச்சே நான் சொல்கிறேன். இதுதான் இந்த மாதிரியான 64 விதிகளை இந்த திருமண பொருத்தத்துக்காக வடிவமைப்பிச்சு அதில் இந்த 64 விதிகள் எப்படி செயல்படுது. அப்போ ஜன்ம நட்சத்திராதிபதி வாங்கி வந்த வரம் என்ன, சாபம் என்ன? சரி, ஒரு காலம் அவர் பரவாயில்ல அப்படின்னு மாதிரி இருந்துச்சுன்னா அடுத்ததாக 7ஆம் பாவாதிபதி என்ன சாபத்தை பெற்றிருக்கான், லக்னாதிபதி என்ன சாபத்தை பெற்றிருக்கான், 2ஆம் பாவாதிபதி என்ன சாபத்து. நான் இப்பயும் சொல்கிறேன், உங்களுடைய ஜாதகத்தில் யாருடைய ஜாதகத்திலையும் சொல்கிறேன், லக்னம் 2ஆம் பாவம் 7ஆம் பாவம் இந்த 3 பாவ தொடர்பு இல்லாமல் திருமணம் நடப்பதில்லை. லக்னம் 2 7ஆம் பாவத் இந்த பாவ தொடர்புகள் இங்கே எடுக்கிறதுக்கு தான் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அது இல்லாமல் நடக்காது. அதே மாதிரி ஒருத்தருக்கு காதல் திருமணம் அப்படிங்கிற, இப்போ திருமணம் வந்துருச்சு, அடுத்தது காதல் திருமணம் வருமா இல்லையா? இப்போ காதல் திருமணம் ஒருத்தனுக்கு வருது அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த விதி தான். லக்னம் 2 7ஆம் பாவம். அப்போ ஒருத்தன் ஏதோ ஒரு லக்னத்தில் பிறக்கான், சர லக்னத்தில் பிறக்கான்னு வச்சுக்கோங்க. சர லக்னத்திற்கு 11 குடையன் பாதகாதிபதி, திர லக்னத்துக்கு 9 குடையன் பாதகாதிபதி, உபய லக்னத்துக்கு 7 குடையன் பாதகாதிபதி. இந்த எந்த லக்னத்தில் பிறந்தானோ, சர லக்னம் என்றால் 11ஆம் பாவாதிபதி பாதகாதிபதி, ஜன்ம நட்சத்திர அதிபதியான கிரகம் லக்ன பாதகாதிபதியுடன் நட்சத்திர தொடர்போ பாவ தொடர்போ எந்த வகையிலானும் ஜன்ம நட்சத்திரம் கிடைத்தால் காதல் திருமணம் செய்வான். இங்கே பாருங்க, காதல் திருமணம் செஞ்சுக்கிட்ட ஜாதகத்தெல்லாம் பாருங்க. ஜன்ம நட்சத்திரத்தை வச்சே சொல்கிறேன் நான், இந்த மெத்தடில் இல்லை. ஜன்ம நட்சத்திர அதிபதி மேஷ லக்னத்தில் ஒருவர் பிறந்தார், லக்னத்துக்கு 11 கூடையவன் சனி. இப்போ ஜன்ம நட்சத்திர அதிபதி சூரியன் சொல்லிட்டேன். இந்த சூரியனாக இருக்கக்கூடிய கிரகம் கடகராசியில் நிற்கிறாரு பூச நட்சத்திரத்தில், அல்லது விருச்சிக ராசியில் நிற்கிறாரு அனுச நட்சத்திரத்தில், அல்லது மீன ராசியில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நிற்கிறாரு. இவன் காதல் திருமணம் தான் பண்ணுவான். ஜன்ம நட்சத்திர அதிபதியை கொண்டு சொல்லும் பலன் சொல்கிறேன். இது மாதிரி திருமணத்துக்கும் சொல்லலாம். அவன் வாங்கி வந்த முன்பிறவியில் அவன் எந்த மாதிரி வரம் வாங்கிட்டு வந்திருக்கான், சாபம் வாங்கிட்டு வந்திருக்கானா அதை சொல்லலாம். இவனுக்கு என்ன மாதிரியான மனைவி கிடைப்பா அப்படிங்கிறது இந்த ஜன்ம நட்சத்திராதிபதி சொல்லுவான். காதல் திருமணமா அப்படி சொல்லுவான். காதல் திருமணம் பண்ணுற, இப்போ காதல் வரும், காதல் பண்ணுவான், கல்யாணம் பண்ணுவான். அந்த பொண்டாட்டி நிற்பாளா நிற்க மாட்டாளா? எல்லாருக்கும் தான் காதல் வருது. வயசு வந்தாக்கா காதலிக்கிறான், கட்டி பிடிக்கிறான், குழந்தைய பார்த்துக்கிறான், அவனோட இருந்து பிழைக்கிறானா? ஏன் ஓடி போயிடுறான்? அப்போ காதல் வரதுக்கான ஒரு விதி இருக்குது. அவன் சேர்ந்து பிழைக்கிறதுக்குன்னு ஒரு விதி இருக்குமா இல்லையா? காதலுங்கிறது எல்லாத்துக்குமே வருது, சேர்ந்து பிழைக்கணுமா இல்லையா? அப்போ தான் ஜன்ம நட்சத்திராதிபதியான கிரகம் சனி சாரத்தில் நிற்கிறான். இதை நம்ம சொல்லிட்டோம். காதல் வந்துடும், இவன் காதல் திருமணம் தான் பண்ணுவான் அப்படின்னு கேரண்டியாக சொல்லிவிட்டோம். அந்த சனி பகவான் ஒரு சமாச்சாரத்தில் இப்போ சூரியனுக்கும் சனிக்கும், இப்போ சனி கும்பத்திலேயோ மகரத்திலேயோ இருக்காருன்னு வச்சுக்கலாம். மகரத்தில் இருக்க, கும்பத்தில் நம்ம சொல்லிட்டோமா அந்த லக்னத்துக்கு 11 கூடையவன். சூரியன் கடகராசியில் இருக்கார் அப்படின்னா சனி பகவானுக்கு 6ஆம் இடத்திலே சூரியன் இருப்பாரா?
அப்போ இந்த சனி பகவான் எப்படி இருப்பார்? வக்ரம் பெற்ற சனி பகவானாக இருப்பார். புரியுதா நான் சொல்கிறது? சனி பகவானுக்கு 6ல் சூரியன்னா இந்த சனி யார்? வக்ர சனி. வக்ரமாயிட்டார்ல இந்த சனி. புரியுதா? 6, 7, 8 இருந்தால் அதிவக்ரம்னு சொல்கிறது. 5ஆம் பாவத்தில் இருந்தால் பாலவக்ரம், 6, 7 இருந்தால் யவன வக்ரம், அதிவக்ரம்னு பேர். 9ஆம் பாவத்தில் இருந்தால் வயோதிக வக்ரம் என்று பெயர். வக்ரத்தில் 3, அந்த 3மே வேறு வேறு மாதிரியான பலனை கொடுக்கும். இப்போ நான் சொல்கிறது அதிவக்ரம்னு சொல்லிட்டேன். அதிவக்ரமாக ஆயிட்டார் இந்த சனி. இந்த சூரியன் வந்து சனி சாரத்தில் தான் இருக்கான். காதல் திருமணம் தான் பண்ணுவான்னா அந்த விதி வந்துருச்சு. ஆனால் அந்த கிரகம் வக்ரமாகி போச்சு இல்லையா? என்ன பண்ணும்? அது கொடுக்கறத கொடுக்கும், அந்த புத்தி முடிகிறதுக்குள்ளே முடிச்சிட்டு போயிடும். வக்ர கிரக சாரம் ஏறி ஒரு காலம் அங்கே சூரியனுடைய நட்சத்திரம் இல்லை, ஒரு காலம் அது கடகராசியில் மகர ராசியில் இருந்தால் அங்கே சூரியனுடைய நட்சத்திரம் இருக்குது. சூரியன் வந்து சனி சாரம் ஏறுவார், சனி வந்து சூரியன் சாரம். அப்பயும் 11ஆம் பாவாதிபதி தானே. மகரத்தில் சனி இருந்தால் கூட பாதகாதிபதி தானே. 11ஆம் பாவாதிபதி 10ல் இருக்கிறான். 11ஆம் பாவாதிபதி அவன் தானே, அப்பயும் அவன் பாதகாதிபதி தானே. அப்போ அந்த பாதகாதிபதி சாரத்தில் சூரியன் ஜன்ம நட்சத்திராதி ஏறினா காதல். இப்போ வக்கரமாகி போச்சுன்னா காதலை கொடுப்பான். அந்த புத்தி முடிகிறதுக்குள்ளார என்ன பண்ணுவான்? அந்த சனி புத்தி வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த சனி புத்தி வரும்போது காதலை தருவான். இந்த புத்தி முடியும் போது என்னவா? முடிச்சுட்டு போயிடுவான் அந்த விதியை. அப்போ சேர்ந்து பிழைக்கிறதுக்கு அது இருக்குதா இல்லையான்னா, அப்போ வக்ர கிரகங்களுக்கு என்ன பலன்? இப்போ வக்ர கிரகம் என்ன செய்கிறது? இது போல அஸ்தங்க கிரகம் இருக்குது, வக்ர கிரகம் இருக்குது. இது மாதிரியான இந்த கிரகங்கள் எல்லாம் திருமணத்திற்கான எந்த மாதிரியான ஒத்தாசை செய்யுது, அல்லது கெடுக்குது, அல்லது ஏமாற்றுது, அல்லது பொய் பேசுது. பொதுவாக வந்து உங்களுக்கு யாரும் எந்த நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்தலாம், இப்போ ஏதோ ஒரு தசாநாதன் நடக்கிறான்னு வச்சுக்கோங்க. பொதுவாக ஒரு தசாநாதன் ஒரு தசை நடத்துகிறான். இந்த தசாநாதன் நின்ற நட்சத்திர அதிபதி ஒருத்தர் இருப்பான் இல்லையா, அந்த கிரகம் வக்கரமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு தசை நடக்குது, அதில் அது நின்ற நட்சத்திர அதிபதி வக்கரமாக இருக்கார். இதெல்லாம் நான் முன்னே சொல்லிட்டேன். பாலவக்கரம், அதிவக்கரம், வயோதிக வக்கரம்னு 3 நிலை இருக்குது. 3 விதமான குணங்களுடையது, 3 விதமான செயல்களை கொடுக்கக்கூடியது அப்படின்னு இருக்குது. இதில் நான் சொல்கிறது ஒரு வயோதிக வக்ரம் அப்படிங்கிறது கூட எடுத்துக்கலாம். வயோதிக வக்ரம்னா 9ஆம் இடத்தில் வக்ரம் பெற்ற கிரகத்திற்கு சூரியன் 9ல். வக்ரம் பெற்ற கிரகத்திற்கு சூரியன் 9ல். சூரியன் எண்ணக்கூடாது, வக்ரம் பெற்ற கிரகத்திலிருந்து சூரியனை எண்ணணும். அப்போ தான் அதுக்கு கணித முறை வரும். அப்போ வக்ரம் பெற்ற கிரகத்திற்கு சூரியன் 9ல் இருந்தால் அது வயோதிக வக்ரம் என்று பெயர். அப்போ அந்த நட்சத்திர சாரத்தில் இப்போ நடக்கக்கூடிய ஒரு தசாநாதன் வயோதிக வக்ரம் பெற்ற கிரகத்தினுடைய சாரத்தில் நிற்கிறான்னு வச்சுக்கோங்க. இந்த தசையில் அவன் அனுபவிக்கிற துன்பம் இருக்க அளவு இருக்காது. ஏமாற்றத்திற்கு ஆளாவான், வஞ்சிக்கப்படுவான். அது எப்போ நடக்கும்னு கேட்டால் தசை பூரா நடக்காது. அந்த நட்சத்திராதிபதி இப்போ ஒரு கிரகம் நிற்கிது. இப்போ சூரியனே வச்சுக்கலாம். சூரியன் சனி சாரத்தில் நிற்கிறாரு அப்படின்னா சூரியனுடைய திசையில் சனி புத்தி வருமில்ல, அப்போ அவனை தப்ப முடியாது. கிரகம் அங்கே தான் இருக்கும், பிறந்ததுலேருந்து அங்கே தான் இருக்கும். அப்போ நடந்துக்கிட்டே இருக்கும் சொல்கிறதா அர்த்தம் இல்லை. அப்போ இதுக்கு தசா புத்தி, எந்த திசையில் எந்த புத்தியில் எந்த கிரகம் எந்த கிரகத்தோடு தொடர்பு, யார் தசாநாதன் யார் புத்திநாதன். தசாநாதனுக்கும் புத்திநாதனுக்கும் தொடர்பு ஏற்பட்டு இவன் தசை நடத்தி அவன் புத்தி நடத்தினால் அந்த திசையில் அந்த புத்தியில் அவன் மிக கடுமையான பாதிப்பை அடைவான், ஏமாற்றத்தை சந்திப்பான், மன உளைச்சலை சந்திப்பான். அப்படின்னா வஞ்சகர்கள் கூட அவனுக்கு இணைவு ஏற்படும்னா. வஞ்சகர்னு என்ன? உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த வயோதிக வக்ரம்ங்கிறது வஞ்சனை உடைய கிரகமாக மாறுகிறதுன்னு சொல்கிறோம். வஞ்சகன் அப்படின்னா மனசில் ஒன்று இருக்கு, உன்னை பார்த்த உடனே படா அப்படின்னு சொல்கிற மாதிரி எனக்கு ஆத்திரம் இருக்குது, ஆனால் நான் சொல்லக்கூடாது. ஏன்னு கேட்டாக்கா இன்னும் கொஞ்சம் அதிகமாக அவனை அவமானப்படுத்தணும். அதனால் நல்லபடியாக பேசி இன்னும் அதிகமாக அவமானப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் எல்லாம் நான் தேடி உச்சபட்சமான அவமானத்துக்கு அவன் கொடுக்குற வரைக்கும் நான் பொறுமை காத்து அப்புறமா அதை கொடுக்கறது. அதுதான் வஞ்சனைங்கிறது. இந்த விதி ஏற்கனவே நீ ஒருத்தனுக்கு நடக்காமல் உனக்கு அந்த விதி இங்கே வருமா? இப்போ நான் சொல்கிறது தெரியுதா? இதற்கு முன்பு எப்பொழுதாவது நீ இந்த மாதிரியான வஞ்சனையை செய்து அவன் ஏமாற்றப்பட்டிருந்தால் அவன் இறைவனிடத்தில் பொதுவெளியில் அவன் அவனுடைய கோரிக்கை வச்சிருப்பானா இல்லையா? அந்த கோரிக்கை தான் இப்போ இவனுக்கு இங்கே முடியுது. இதை தான் வினைன்னு சொல்கிறோம். அப்போ நமக்கு எப்படி சொல்ல தெரியுது? கிரகங்கள் மூலமாக இந்த திசையில் இந்த புத்தியில் இந்த விதி உனக்கு நடக்க போகுதுப்பா, எச்சரிக்கையாயிரு அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் பிறந்ததுலேருந்து கிரகம் அங்கேயே தானே இருக்குது. ஆனால் நடக்கிறதுக்கான காலத்தை தீர்மானிக்கும் போது தான்
தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன் இவர்கள்தான் காலத்தை தீர்மானிப்பவர்களாக இருக்கிறார்கள். நிகழ்காலத்தை தீர்மானிக்கிறோம். உங்களுக்கு 3 காலம் இருக்கு. கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் 3 இருக்கு. பொதுவாக சொன்னால் 3 காலம் இருக்குன்னு சொல்கிறேங்க. நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்க. நிகழ்காலத்தை தவிர சத்தியமாக எதுவுமே கிடையாது. நிகழ்காலத்தை தவிர வேற ஏதாவது ஒரு காலம் உங்களால் தீர்மானிக்க முடியுமான்னா வாய்ப்பே கிடையாது. இப்போ நிகழ்காலம் நடந்துக்கிட்டே இருக்கு. நிகழ்காலத்தில் நான் பேசுகிறேன். நிகழ்காலத்தில் பேசக்கூடியது தான் போன நிமிஷம் பேசுனது கடந்த காலமாக மாறி போச்சு. போன நிமிஷம் பேசுனது கடந்த காலம் ஆச்சு. பேசிகிட்டு இருக்கிற நிமிஷம் நிகழ்காலமாக இருக்குது. இப்போ இந்த கடந்த காலத்தில் போனது எதிர்காலத்தில் எனக்கு எப்படி திரும்பி வரும்னா, மறுபடியும் இந்த ஜோதிடரை பார்த்து சில விஷயங்களை நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னா அவன் எதிர்காலத்தில் வருவான்ல. இதே வினை தான், இதுதான் வினை. அப்போ இப்படி திரும்பி எதிர்காலத்தில் வர்றான். இப்போ யாரையாவது ஒருத்தர் நான் திட்டிவிட்டேன், அசிங்கப்படுத்திட்டேன், அவன் என்ன பண்ணுவான்? எதிர்காலத்தில் ஏண்டா எதுக்கு நான் பேசினேன் அப்படின்னு நிற்பான். நிகழ்காலம்தான் கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் உருவாக்குகிறது. இதை தான் வினை என்று சொல்லுவது. இதை தான் கர்மா அப்படின்னு சொல்ல போகிறாங்க. இதெல்லாம் புரியாத பாஷையிலேயே பேசிகிட்டே இருந்தால் என்றைக்குமே புரிய போகிறது இல்லை. புரியக்கூடிய மொழியில், புரியக்கூடிய வழியில், புரியக்கூடிய மக்களுக்கு புரியும்படி எடுத்து சொல்லணும். அவங்க தான் சேவை செய்கிறாங்கன்னு அர்த்தம். எனக்கு புரிகிற மாதிரியே நான் பேசிட்டு போனால் என்ன எந்த பிரயோஜனமும் இல்லை. கேட்குறவங்களுக்கு முதல்ல புரியணும். அதனால் இந்த கர்மா தியரி, அந்த தியரி, இந்த தியரி, எந்த தியரியாக இருந்தாலும் தசா புத்தி அந்தரநாதர்கள் தீர்மானிப்பார்கள். நீங்கள் எந்த ஜோதிடம் வேணால் எடுத்துக்கங்க. உலகத்தில் இன்னும் 100 ஜோசியம் வந்துட்டோன்னா வந்துட்டு போகுது. இப்போ நான் சொன்னது தான். ஒரு கிரகம், ஒரு தசாநாதனாக இருக்கக்கூடிய கிரகம் என்ன நட்சத்திரத்தில், ஒரு நீச்ச சாரத்தில் நிற்கிறான் சார். இப்போ உங்களுக்கு ஒரு தசை நடக்குது. ஒரு தசாநாதன், ஒரு புத்திநாதன் இருக்கான். தசாநாதன் நின்ற நட்சத்திராதிபதி நீச்சம், புத்திநாதன் நின்ற நட்சத்திராதிபதி நீச்சம் வச்சுக்கோங்க. ஒரே கிரகமாக இருக்கலாம், வேறு வேறு கிரகமாக கூட இருக்கலாம். இந்த தசையில் நீங்கள் கல்யாணம் பண்ணிங்கன்னா அந்த பொண்டாட்டியை உங்களோட வாழ மாட்டான். இதுக்கு என்ன பாவம் வேண்டி இருக்குது? இந்த இடத்துல ஏதாவது பாவம் தேவைப்படுதா அப்படின்னு? என்ன காரணம்? தசாநாதனும் நீச்சசாரம் ஏறினான், புத்திநாதனும் நீச்சசாரம் ஏறினா. அப்போ 2 கிரகத்துக்குமே ஜீவன் இல்லை. அப்போ உனக்கு அன்பான, பாசமான, உன்னை நேசிக்கக்கூடிய ஒரு மனைவி எப்படி கிடைப்பா? அந்த கிரகத்துக்கே இல்லையா? அந்த கிரகம் உங்களுக்கு ஜீவனோடும் சரீரத்தோடும் இருந்தால், 9 கிரகத்தில் எந்த கிரகம் ஜீவனோடும் சரீரத்தோடும் கெடாமல் இருக்கிறதோ அந்த கிரகத்தை நீ திருமணம் செய்து கொண்டால், ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் திருமணம் செய்து கொண்டால் அவர்களுக்குள்ளே பிரிவு வருவதில்லை. இதுதான் ஒரு சர்க்கிள். இப்போ சூரியன் அப்படி சொல்லக்கூடிய கிரகம் மேசராசியில் இருக்காரு. மேசராசியில் இருந்து சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் நிற்கிறாரு. சுக்கரன் மறுபடியும் சூரியன் சாரத்தில் ஏறுறாருன்னு வச்சுக்கலாம். இப்போ நட்சத்திர பரிவர்த்தனை ஆயிடுச்சு இல்லையா? இப்போ இவங்க 2 பேரையும் பிரிக்க முடியாது. அப்போ இந்த பையன் சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி, சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சூரியனும் சுக்கரனும் பரிவர்த்தனை. இப்போ சொல்ல போகிறாங்க, சூரியனுக்கு சுக்கரம் பகையாச்சே அப்படின்னு மண்டையில் ஓடும். ஏன்னா ஜோஷுவ நிறையா படிச்சிருக்காங்கல்ல, அதனால் இந்த ஆள் சொல்கிறது நிஜமா பொய்யா அது தெரியாது. ஏன்னா உயிர்காரகமே முதல்ல என்னன்னு தெரியலையே. ஜோசியத்தில் உயிர்காரகம் எப்படி செயல்படுதுன்னே தெரியாததுனால தானே எங்கள் திருமண பொருத்தமே ஃபெயிலியர் ஆகுதுன்ற. நான் வக்ரம் பெற்ற கிரகத்தின் சாரத்தில் எந்த கிரகமாக வேணா இருக்கட்டும், ஒரு கிரகம் வக்ரமாக இருக்குது, அந்த வக்ரம் பெற்ற கிரகம் மறுபடியும் அந்த நின்ற கிரகத்தினுடைய தொடர்பை ஏற்படுத்தாவிட்டால் சொன்னாலும் இல்லையா, சூரியன் சனி சாரம், சனி வக்ரமாக இருக்கார், அந்த சனி மறுபடியும் சூரியன் சாரத்தில் ஏறிட்டாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன தெரியுமா, தோஷம் பரிகாரமாகி விட்டதுன்னு அர்த்தம். முதல்ல நான் சொன்னேன், கும்பராசியில் இருக்கும்போது பரிகாரம் ஆகலை, கிரகமே பரிகாரம் ஆகலை. இப்போ கிரகமே பரிகாரம் ஆகி போச்சு. இப்போ நான் சொல்கிறது தெரியுதா? அப்போது சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவன் சனியினுடைய நட்சத்திரத்தில் பிறந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்னா, அப்போ இவங்க 2 பேரும் நட்சத்திரத்தில் பரிவர்த்தனை பண்ணிட்டாங்கல்ல, வக்ரம் தான் இருக்குது. முதல்ல பிடிக்காது மனைவி, பார்த்த உடனே இந்த ஆள் என்ன இப்படி இருக்கிறான், பார்த்தாலே முரடனா தெரியுறான், அப்படி இப்படிலாம் சொல்லுவாள். அப்புறமா புருஷனை விட்டுட்டு இருக்க முடியாதும்பா, இவ்வளோதான். அப்போ முதல்ல பிடிக்காது, அப்புறமா பார்க்க பிடிக்கும். அதுனா இந்த வக்ரகிர சாரையர்னா அப்படி வரும். ஆனால் அந்த 2மே நட்சத்திரத்தில் பரிவர்த்தனை பண்ணிச்சுன்னா பிரிவதில்லை. இப்போ என்னாச்சு, வசியமாகி விட்டது, இவ்வளோதான். இது வசியம் ஆகலைன்னு வச்சுக்கோ, சூரியன் சனி சாரத்தில் ஏறி சனி செவ்வாய் சாரத்தில் போயிட்டான்னு வச்சுக்கோ, என்ன ஆகும், வக்ரம் பெற்ற கிரக சாரம் ஏறினானா, இப்போ சனியினுடைய நட்சத்திரத்தில் பிறந்த பொண்ணு அவன் கல்யாணம் பண்ணிட்டான்னு சொன்னால் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு வேலைன்னு அர்த்தம். அந்த பொண்ணு இவனோட இருந்து பிழைக்க மாட்டான்.
இது போல திருமண பொருத்தம் பார்ப்பதற்கு வெறும் லக்னம் 2, 7 அல்லது 7ஆம் பாவாதிபதி 7ஆம் பாவத்தில் நின்ற தசாநாதி இதெல்லாம் கடந்து 9 கிரகங்களிலே எந்த கிரகம் ஜீவ சரீரம் உள்ள கிரகமாக இருக்கிறதோ, ஒரு ஜாதகத்தில் பல பயங்கரமான தோஷங்கள்லாம் இருக்கும். அப்படியே இருந்தாலும் ஜன்ம நட்சத்திராதிபதியுடன் தொடர்புடைய கிரகம் எதுவோ அந்த கிரகம் ஜீவா சரீராவோடு தொடர்புடைந்து மறுபடியும் ஜன்ம நட்சத்திரத்தை தொடர்பு கொண்டால் அவர்கள் கணவன் மனைவி பிரியாமல் வாழ்க்கை துணை, குழந்தை பாக்கியம் நிச்சயம் உண்டுன்னு சொல்லலாம். குழந்தை பாக்கியத்தை கூட சொன்னீங்கன்னா பொதுவாக எல்லாம் சொல்கிறது 5ஆம் பாவாதிபதியை பார் அப்படிம்பாங்க. அப்புறம் குருவை பார், குருனா புத்திரக்காரகனாக இருக்கிறதுனால குருவை பார் அப்படின்னு சொல்லுவாங்க. 5ஆம் பாவாதிபதி பார்க்கணுமானா கண்டிப்பாக பார்க்கணும், ஏன்னா புத்திரஸ்தானாதிபதி அப்படிங்கிறனால பார்க்கணும். இப்போ இந்த 2 பேருமே குழந்தை பாக்கியத்தை தீர்மானம் செய்யக்கூடிய ஒரு விதியாக சொல்லப்பட்டிருந்தாலும் இதற்கும் மேலேயும் ஒரு விதி இருக்குது. என்னன்னா, ஒரு லக்னத்திற்கு அட்டமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய, இப்போ மிதுன லக்னம்னு வச்சுக்கோங்களேன். மிதுன லக்னம் 8ஆம் அதிபதி மகரம், மகர ராசியிலே சனி பகவான் அல்லது புத பகவான் அல்லது கேது பகவான், 3ல் யாராவது ஒருத்தர். எப்படி சனி இருக்கலாம், புதன் இருக்கலாம், கேது இருக்கலாம், 3 பேர் சேர்ந்து இருக்கலாம், 2 பேர் சேர்ந்து இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஒரு ஆள் இருந்தால் கூட சரிதான். அப்போ லக்னத்திற்கு 7ஆம் பாவம் 8ஆம் பாவம் வச்சுங்களா. அப்போ என்ன, ஒருத்தருடைய ராசி கட்டம்னு இருக்கு இல்லையா, உங்களுடைய ராசி கட்டம், அந்த ராசி கட்டம் தான் உங்களுடைய உடம்பு. என்னுடைய ஜாதகத்தை பார்க்குறீங்கன்னா என்னுடைய ராசி கட்டத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னுடைய உச்சந்தலையிலிருந்து என்னுடைய உள்ளங்கால் வரைக்கும் அந்த ஜாதக கட்டத்தில் தெரியும். இந்த கிரகம் தலையில் இருக்குது, இந்த கிரகம் முகத்தில் இருக்குது, இந்த கிரகம் கழுத்தில் இருக்குது, இது நெஞ்சில் இருக்குது, இது வயிற்றில் இருக்குது, இது ஆண் பெண் குறிஸ்தானத்தில் இருக்குது, இது 7ஆம் பாவம் உணர்ச்சி ஸ்தானத்தில் இருக்குது. இப்படி சொல்லும். ராசி கட்டம் தான் உடம்பு, உடம்பு தான் ராசி கட்டம். இதை தான் நம்ம அழுத்தமாக சொல்கிறேன்னா, திருமண பொருத்தம் எதை சார்ந்தது? மனிதனுடைய உடம்பை சார்ந்து நீங்கள் வேற என்ன பேச முடியும்? மனிதனுடைய உடம்பை நீங்கள் புறக்கணிச்சிட்டு ஜோசியம் பார்த்து என்ன பண்ண போகிறோம்? யாருக்கு ஜோசியம் பார்க்குறீங்க? கிரகத்துக்கு ஜோசியம் பார்க்குறீங்க? கிரகம் தான் இங்கே வந்து உக்காந்துக்குச்சே, தலையிலிருந்து கால் வரைக்கும் கிரகம் வந்து உக்காந்துச்சு. இல்லை, கிரகம் தானே நடத்துது, கிரகம் தானே ஆட்டி வைக்குதுன்னு சொல்கிறாங்க, கிரகமடான்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்போ நான் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்தேன்னா அந்த நட்சத்திர அதிபதியாக நான் மாறிட்டேன், அவ்வளோதான். அதனுடைய அம்சமாக நான் மாறி போயிட்டான்னு சொல்கிறோமா இல்லையா. அதுபோல் லக்னம், இப்போ மிதுன லக்னம், லக்னத்துக்கு 8ஆம் பாவம் மகர ராசி, மகர ராசியிலே சந்திரனோ சனியோ புதனோ கேதுவோ அப்படின்னு அந்த இடத்துல இருக்குது. இந்த 3 கிரகங்களை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த 3 கிரகங்களும் அலி கிரகங்கள் என்று பெயர். நான் என்ன சொல்கிறேன், ராசியில் எப்படி இருக்குதோ ஆண் பெண் ராசி இருக்கிறது, அதுபோல் அலி ராசி இருக்கிறது. ராசியிலையும் அலி ராசி, ஆண் ராசி, பெண் ராசி, அலி ராசி. நட்சத்திரங்களிலும் ஆண் நட்சத்திரம், பெண் நட்சத்திரம், அலி நட்சத்திரம் இருக்குது. கிரகங்களிலும் ஆண் கிரகம், பெண் கிரகம், அலி கிரகங்கள் இருக்கு. இதெல்லாம் பார்த்தா தான் திருமண பொருத்தம் பார்க்க முடியும். இதெல்லாமே பேசிக்காகவே தெரியாமல் திருமண பொருத்தம் பார்த்து என்னைக்கு ஆகிறது, எப்படி மணமக்களை வாழ வைக்கிறது நமக்கு தெரில. ஆனால் 10 பொருத்தம் பார்த்தா போதும். 10 பொருத்தமே பார்க்க வேணாம். எதுக்கு 10 பொருத்தம்? சீட்டு குலுக்கி போடு, கல்யாணம் பண்ணலான்னு வந்தால் பண்ணு, இல்லைனா விட்டுட்டு போவேன். அதை விட அற்புதமாக வேலை செய்யுங்கிறான். அது 10 பொருத்தம் பார்க்குறதுக்கு சீட்டு குலுக்கி போடு, 2 சீட்டு மட்டும் செய்யலாம், வேண்டாம், அவ்வளோதான். ஜோசிக்காரரை வச்சுக்கலாம், எடுத்து சீட் எடு, செய்யலாம், செஞ்சுப்போ, வேண்டாம்னா விட்டுரு. இதுக்கு 10 பொருத்தம் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா 10 பொருத்தத்தில் எந்த ஜாதகத்திலையும் தோஷமே இல்லை. ஒரு பையனோட ஜாதகத்தில் 2ஆம் அதிபதி கெடலை, லக்னாதிபதி கெடலை, 7ஆம் பாவாதிபதி கெடலை, ஜென்ம நட்சத்திராதிபதி கெடலை, அவனுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட தோஷம் அந்த ஜாதகத்தில் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க, பொருத்தம் பார்க்க வேண்டியதில்லை. அவனுக்கு பொருத்தமே பார்க்க வேண்டியதில்லை, கல்யாணம் பண்ணிடலாம். எதுக்கு பொருத்தம் பார்க்குறீங்க? எதாவது கெட்டு போயிருந்தால் தானே கரெக்டாக இணைக்கணும்னு பார்க்கணும். இங்கே தான் ஒன்றுமே இல்லையா, நல்லா தானே இருக்குது, எதுக்கு அவனுக்கு பொருத்தம் பார்க்கணும்? அவனுக்கு சரியான மனைவி தான் வருவா. ஏன்னா தோஷம் இல்லாத ஜாதகத்துக்கு பொருத்தம் பார்க்க தேவையில்லை. எந்த ஜாதகத்துக்கு தோஷம் இருக்குதோ அவனுக்கு தான் ஜோசியமே தேவைப்படுதுன்றேன். முதல்ல நான் சொல்லிட்டேன். பிரச்சனை இல்லாதவன் எதுக்கு ஜோசியக்காரர்கிட்ட வரான்றேன்? பிரச்சனையே இல்லை, எதுக்கு ஜோசியக்காரன்? எனக்கு தலை வலிச்சாதான் நான் டாக்டர்கிட்ட போகணும், உடம்பு சரியில்லை தான் டாக்டர். எனக்கு நல்ல ஆரோக்கியமாக இருக்கேன், எனக்கு எதுக்கு டாக்டரு? தேவையில்லை தானே. அப்போ ஜோசியர் எதுக்கு தேவை? தோஷமே இல்லாத ஜாதகத்துக்கு நல்ல பொண்டாட்டியாக தான் வரப்போகிறா, அதுக்கு எதுக்கு ஜோசியர்? தேவையில்லை. பிரச்சனை இருக்குதுயா அப்படிங்கிறதுனால தான் அங்கே போய் பார்க்குறோம். அவர் சொல்கிறார், இப்போ நானே கூட மெடிக்கலில் போய் ஒரு மாத்திரை வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு வச்சுங்க, எனக்கு என்ன பவர் செட் ஆகும்னு எனக்கு தெரியாது என்னுடைய உடம்புக்கு. டாக்டர் சொல்லுவார்,
இது வரைக்கும் மாத்திரை சாப்பிட்ருக்கிறியா, மருந்து சாப்பிட்ருக்கிறியா, அடிக்கடி உனக்கு வருமா? எது கேட்குறாருன்னா, நிறையா மாத்திரை தின்னு வச்சிருக்கானான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வேறு ரூபத்தில் கேட்பார். அடிக்கடி உனக்கு வருமாம்பார். அப்படின்னா அடிக்கடி மாத்திரை சாப்பிட்றவான்னு அர்த்தம். சரியா? அதனால் அப்போது இந்த விதிகளை எதுக்குன்னு சொல்கிறேன்னா, டாக்டர் எது கேட்குறாரு, அவருடைய பாஷையில் தெரிஞ்சுக்கிறாரு அடிக்கடி மாத்திரை திங்கிறவனா இல்லையாங்கிறதுனால. அப்புறம் மாத்திரை எழுதும்போது சொல்லுவேன், சார் இந்த மாத்திரைலாம் எனக்கு பவர் பத்தாது, இன்னும் கொஞ்சம் மாத்திரை அதிகமாக எழுதி கொடுங்குறான். கூட வரவன் சொல்கிறான், அவனுக்கு உடம்பு சரியில்லை, நம்ம கூட்டிகிட்டு போனால் டாக்டர் டிஸ்கிரிப்ஷன் எழுதுறாரு, சார் இதெல்லாம் இந்த பவர் பத்தாது, அடுத்த பவர் எழுதி கொடுங்கன்றான் டாக்டர்கிட்ட. இப்போ டாக்டர் நான் தானேப்பா, என்னப்பா அப்படின்னா, இல்லை சார் இதெல்லாம் எனக்கு கேட்காதுங்கிறான். அப்புறம் அந்த அழிச்சிட்டு வேறு எழுதி கொடுக்குறாரு. இப்படிப்பட்ட வைத்தியருக்கு மாத்திரை எழுதி மாற்றி கொடுன்னு சொல்லலாம் நான் பார்த்துருக்கேன் கூட வந்து. அது மாதிரி ஜோசியக்காரங்கிட்ட சொல்லுவாங்க, நான் கூட்டிகிட்டு வரேன் பொருத்தம் இருக்குதுன்னு சொல்லு, நான் கூட்டிகிட்டு வரேன் பொருத்தம் இருக்குதுன்னு சொல்லு அப்படின்னு முன்னாடியே வந்து சொல்லி வச்சுட்டு போய் கூட்டிகிட்டு வந்து பொருத்தம் இருக்குதுன்னு சொல்கிறது. இது மாதிரிலாம் எல்லாம் பிஸ்னஸ் தானே, பணம் தானே. நான் ஏன் சொல்லணும், நான் கேட்பேன்ல, நான் ஏன் சொல்லணும், என்ன எப்படி சொல்கிற, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்னா பணத்தை எடுத்து கொடுத்த விட அட்ஜஸ்டபிள் ஆகிடுது. மனுஷன் எதுக்கு பிழைக்கிறான், பணம் தானே, அவ்வளோதான். இது மாதிரி அப்போ அந்த ஜோசியக்காரன் அப்படி தப்பு செஞ்சிட்டான்னா மொத்த ஜோசியமும் தப்புன்னு அர்த்தமா என்ன? அது எப்படி ஆகும்? ஒரு மனிதன் ஒரு தப்பு செய்கிறான்னா அது அவனுடைய தனிப்பட்ட தப்பு தானே. ஜோசியமே எப்படி தப்பாகும்? ஜோசியமெல்லாம் என்றைக்கும் தப்பாகாது. ஜோதிடத்தை விட உயர்ந்த ஒரு அறிவுபூர்வமான விஷயம் இந்த உலகத்திலேயே கிடையவே கிடையாது. ஏன்னா என்னை போல சிற்றறிவு உடைய ஒரு மனிதன் கூட இந்த ஜோதிடத்தை எப்படி அழகாக புரிந்து கொள்ள முடியும், எப்படி கணவன் நல்ல கணவன் வருவானா, நல்ல மனைவி வருவாளா, இவனுடைய தலைவிதி எப்படி இருக்கிறது அப்படிங்கக்கூடிய எல்லா விதிகள், இதுக்கு தான் இந்த 64 விதிகள். அப்போ ஒவ்வொரு விதியும் வக்ரம் பெற்ற கிரகம் என்ன பலனை தரும், அதிவக்ரம் பெற்ற கிரகம் என்ன பலனை தரும், வயோதிக வக்ரம் பெற்ற கிரகம் என்ன பலனை தரும், அஸ்தங்க கிரகங்களிலே 7 நிலை பலன்கள் இருக்குது. அஸ்தங்கத்துக்கு 7 நிலை பலன்கள் இருக்கிறது. ஒவ்வொரு அஸ்தங்கம்னால ஒரு வார்த்தை நம்ம சொல்கிறோம், அதில் ஒரே நட்சத்திரத்தில் ஒரே பாதத்தில் கூடியிருந்தால் ஒரு பலன் வந்துடுது. எரிந்த கிரகம் அப்படி வரும், வேறு வேறு நட்சத்திரத்தில் இருந்துச்சுன்னா வேறு பலன் வரும். இது மாதிரி 7 நிலை பலன்கள் அஸ்தங்க நிலைகளில் இருக்குது. இந்த விதிகளெல்லாம் தெரிஞ்சு அஸ்தங்க கிரகத்தினுடைய நட்சத்திரத்தில் கிரகங்கள் இருக்கிறத பார்த்து கல்யாணம் பண்ணாதான் அந்த மனைவி இந்த கணவனோட இருப்பாள். அடுத்தது குழந்தை பிறக்கும். இதெல்லாம் இல்லைன்னா அந்த ஜீவன் அப்படிங்கிறது இங்கே இல்லைன்னு சொன்ன உயிர் அப்படின்னு இல்லைன்னா உயிர் தொடர்பு, ஒரு கிரகத்திற்கு ஒரு கிரகம் உயிர் தொடர்பு, அந்த கிரகம் இன்னொரு கிரகத்தோடு உயிர் தொடர்பு. இந்த 3 கிரகமும் ஆத்மா ஜீவா சரீரா இப்படி ரொட்டேஷன் ஆகி வந்துச்சுன்னா அந்த ஜாதகர் அந்த நட்சத்திரத்தை நம்பி அவர் அந்த பொண்ணை கட்டலாம் அப்படின்னு அர்த்தம். இதுபோல் இந்த திரிசக்தி ஜோதிட ஆய்வகத்தில் வி.ஏ. ஐயாபுரி அவர்களும் அவர்களுடைய சக தோழர்களும் இந்த அரிய ஏற்பாடுகளை செய்து தமிழ்நாட்டிலுடைய பல பாகங்களிலிருந்து வரக்கூடிய பல குருமார்களை எல்லாம் அழைத்து வந்து மரியாதை செய்து அவர்களிடத்திலிருந்து இருக்கக்கூடிய கருத்துக்களை வாங்கி மக்களிடம் சேர்க்க அவர்கள் செய்கின்ற தொண்டிற்கு நான் தலைவணங்குகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இதுவரை அப்பா ஜோதிட சூத்திரத்தின் அடிப்படையில் ஆத்மா ஜீவா சரீரா வகையில் 64 விதிகளை எப்படி பயன்படுத்துவது என்பதை நமக்கெல்லாம் உணர்த்திய திரு குரு தங்கராஜ் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. அவர்களுக்கு எங்கள் சங்கத்தின் செயலாளர் மரியாதை செய்வார். ஐயா வாங்க. துரைசாமி ஐயா அவர்களை வரவேற்கிறோம்.